ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் நல்வாழ்த்துக்கள். மீண்டுமாக ஒரு பிரசங்க பீடம் நிகழ்ச்சியிலே உங்கள் யாவரையும் சந்திப்பதில் கர்த்தருக்குள் நான் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். வாரந்தோறும் கர்த்தர் நம்மோடு பேசி நாம் அறியத்தக்கதான புதிய காரியங்களை நமக்கு வெளிப்படுத்தி தேவனுடைய வசனத்தை நாம் அறிந்து கொள்ளவும், கர்த்தருடைய பாதத்தில் காத்திருந்து ஜெபிக்கவும், தேவனை ஆராதிக்கவும் ஒரு நல்ல சமயத்தை, நல்ல தருணத்தை பிரசங்க பீடம் நிகழ்ச்சியின் மூலமாக கர்த்தர் நமக்கு ஏற்படுத்தி தருகிறார். அநேக இடத்திலிருந்து குடும்பமாக இந்த நிகழ்ச்சியை கவனிக்கிறீர்கள். பிரசங்க பீடம் நிகழ்ச்சி என்ற இந்த நிகழ்ச்சி சபைக்கு போக முடியாமல், ஒருவேளை சரீரத்தில் பலவீனம் இருந்தாலோ அல்லது வயதான சூழ்நிலையில் இருந்தாலோ சபை ஆராதனையிலே கலந்து கொள்ள முடியல அப்படிங்கிறவங்களுக்காகத்தான் விசேஷமாக இந்த நிகழ்ச்சி ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. அதனால்தான் இந்த நிகழ்ச்சியில் ஒரு ஆராதனை, ஒரு ஜெப நேரம், ஒரு வேத தியான நேரம் போன்றவைகள் ஒரு சபையில் என்ன இருக்குமோ அதில் முக்கியமான காரியங்கள் எல்லாம் அமைக்கப்பட்டிருக்கின்றன. சபைக்கு போக முடியாதவங்களுக்காக. ஆனால் சபைக்கு போக முடிந்தால் நீங்கள் கட்டாயம் சபை ஆராதனைக்கு தான் போகணும். சபை ஆராதனையை விட்டுவிட்டு நீங்கள் இந்த நிகழ்ச்சி போதும் அப்படின்னு இருந்துடக்கூடாது. இந்த நிகழ்ச்சி எங்கேயும் ஓடிராது. நீங்கள் சபை ஆராதனை எல்லாம் முடிச்சுட்டு ஞாயிற்றுக்கிழமை மாலை நேரத்திலேயோ அல்லது இரவு நேரத்திலேயோ இந்த நிகழ்ச்சியை போட்டு கவனித்து கேட்கலாம். குறிப்பாக சபைக்கு போகிற நேரத்தில் ஏன் இந்த நிகழ்ச்சியை ஒளிபரப்புகிறோம் அப்படின்னு சொன்னால், சபைக்கு போக வேண்டிய நேரத்தில் போக முடியாதவங்க இருப்பாங்க. வயசான பெரியவங்க, கால் நடக்க முடியாதவங்க, அவங்கள வீட்டில் விட்டுட்டு போயிடுவாங்க. அவர்களுக்காகத்தான் இந்த நிகழ்ச்சி வைக்கப்படுகிறது. மற்றபடி நான் சபை கூடி வருதலை ஒரு நாளும் விட்டுவிடுங்கள் என்று சொல்லுவதில்லை. இந்த நிகழ்ச்சி ஒரு சபை ஆராதனைக்கு மாற்றான ஒரு நிகழ்ச்சியும் கிடையாது. சபை ஆராதனையில் இன்னும் நிறைய காரியங்கள் இருக்கிறது. சபை ஆராதனையில் நம்ம சக விசுவாசிகளோட ஐக்கியம் கொள்ள முடியும், அவங்களோட பேச முடியும், அவர்களை விசாரிக்க முடியும், அவர்களுக்காக ஜெபிக்க முடியும், நம்முடைய அன்பை அவர்களோடு கூட பகிர்ந்து கொள்ள முடியும். ஆனால் அந்த நிகழ்ச்சியில் நம்ம தனியாக நிகழ்ச்சியை தான் கவனித்து கேட்க முடியும். இது சபை ஆராதனைக்கு மாற்றானதல்ல. போக முடியாதவங்களுக்கு ஓரளவு சபையினுடைய ஆராதனை நினைவுபடுத்துகிற மாதிரி சில காரியங்களை வச்சுருக்கிறோம். அதனால் சபை கூடி வர முடிந்தவர்கள் சபைக்கு கண்டிப்பாக போயிடணும். சபைக்கு போக முடியாமல் வியாதி படுக்கையிலையோ வயதான நிலையிலோ இருக்கிறவங்க தான் இந்த நேரத்தில் இந்த நிகழ்ச்சியை கவனித்து பார்க்கணும். இந்த நிகழ்ச்சி யூடியூப் சேனலில் எப்பொழுதும் இருக்கிறதுனால சபை ஆராதனை முடிச்சுட்டு வந்து நீங்கள் பார்க்கணுன்னா நீங்கள் இந்த நிகழ்ச்சியை போட்டு பார்க்கலாம். இன்றைக்கி இந்த நிகழ்ச்சியிலையும் நம்ம நிறைய காரியங்கள் வச்சுருக்கிறோம். முதல்ல கொஞ்சம் நேரம் கர்த்தரை துதித்து ஆராதிக்க போகிறோம். தேவனை துதிப்பது நல்லது என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. கர்த்தரை நம்ம துதிக்கும் போது ஆவியிலே பலன் அடைகிறோம், ஆவியிலே விசுவாசம் அடைகிறோம். தேவனை துதிக்க துதிக்க ஒரு பூரண கிருபை நம்ம மேலே இறங்கி வருகிறது. மாத்திரல்ல, நம்முடைய இருதயத்திலும் சிந்தனையிலும் ஒரு பரிசுத்தம் உண்டாகுது. துதித்தலுடைய ரகசியமே பரிசுத்தத்தை அது உண்டாக்குகிறது என்பதில் தான் இருக்குது. ஆனால் சரியான முறையிலே கர்த்தரை துதிக்க வேண்டும் என்பதையும் கவனிக்கணும். நம்ம இந்த நாளிலும் நம்ம சில நிமிஷங்கள் தேவனுடைய பிள்ளைகளோடு இணைந்து கர்த்தரை துதித்து ஆராதிக்க போகிறோம். அவங்க பாடும்போது நீங்களும் உங்களை ஈடுபடுத்தி கொண்டு, முடிந்தால் அந்த பாடல்களை நீங்களும் சேர்ந்து பாடி கர்த்தரை ஆராதிப்பது, மகிமைப்படுத்துவது நல்ல ஒரு விளைவுகளை உண்டு பண்ணும். இப்போது சில நிமிஷங்கள் கர்த்தரை நாம் துதித்து ஆராதிக்க போகிறோம். வாங்க ஆராதிக்கலாம். மகிமையுமது, மகத்துவமுமது, கிருபையும் உமது, புகழும் உமது, ஆட்சியுமது, வல்லமை உமது. மகிமை உமது, மகத்துவமுமது, கிருபையும் உமது, புகழும் உமது, ஆட்சி உமது, வல்லமை
துதிகள் நடுவில் வசிக்கும் தேவன் தூய தூயவர். ஒளியை உடையாய் தரித்தவர், ஒருவராய் அற்புதம் செய்பவர், வலிமை நிறைந்த கரத்தினார் பெரிய காரியம் செய்பவர். ஒளியை உடையாய் தரித்தவர், ஒருவராய் அற்புதம் செய்பவர், வலிமை நிறைந்த கரத்தினார் பெரிய காரியம் செய்பவர். நீர் பெரியவர், நீர் பரிசுத்தர், நீர் பெரியவர், நீர் பரிசுத்தர், என்றென்றும் வாழ்பவர். மகிமை உமது, மகத்துவம் உமது, கிருபையும் உமது, புகழும் உமது, ஆட்சி உமது, வல்லமை உமது. குழியில் இருந்தென்னை மகிமை அடைய உயர்த்தினீர். கருணை நிறைந்த கரங்களால் தினமும் என்னை நடத்துவீர். மரண குழியில் இருந்தென்னை மகிமை அடைய உயர்த்தினீர். கருணை நிறைந்த கரங்களால் தினமும் என்னை நடத்துவி. கனம் மகிமையும் தினம் செலுத்துவே, கனம் மகிமையும் தினம் செலுத்துவே, காலங்கள் பாடுவே. மகிமை உமது, மகத்துவம் உமது, கிருபையும் உமது, புகழும் உமது, ஆட்சி உமது, வல்லமை உமது. காற்றினை ரதமாய் கொண்டவர், காலங்களை கடந்தவர், வானத்தின் சிங்காசனம் கொண்டு பூமியில் பாதம் பதித்தவர். காற்றினை ரதமாய் கொண்டவர், காலங்களை கடந்தவர், வானத்தின் சிங்காசனம் கொண்டு பூமியில் பாதம் பதித்தவர். தூதர் பாடிடும் தூய தூயவர், தூதர் பாடிடும் தூய தூயவர், என்றென்றும் மாறாதவர். மகிமை உமது, மகத்துவம் உமது, கிருபையும் உமது, புகழும் உமது, ஆட்சி உமது, வல்லமை உமது. நீர் நல்லவர், நீர் வல்லவர், நீர் உன்னதர்,
வசிக்கும் தேவன் தூய தூயவர். துதிகள் செலுத்தி போற்றியே தூயவர் புகழ் பாடுங்கள். மகிமைக்கு பாத்திரர் இயேசுவை மனதார தினம் வாழ்த்துங்கள். துதிகள் செலுத்தி போற்றியே தூயவர் புகழ் பாடுங்கள். மகிமைக்கு பாத்திரர் இயேசுவை மனதார தினம் வாழ்த்துங்கள். அவர் அதிசயமானவர், அகிலம் படைத்தவர். அவர் அதிசயமானவர், அகிலம் படைத்தவர். வானிலும் பூவிலும் மேலானவர், வானிலும் பூவிலும் மேலானவர். துதிகள் செலுத்தி போற்றியே தூயவர் புகழ் பாடுங்கள். மகிமைக்கு பாத்திரர் இயேசுவை மனதார தினம் வாழ்த்துங்கள். யோர்தானின் பெருவெள்ளத்தில் நம்மை காத்து நடத்தினவர். பாசானின் எருதுகளை தம் பலத்தினால் துரத்தியவர். யோர்தானின் பெருவெள்ளத்தில் நம்மை காத்து நடத்தினவர். பாசானின் எருதுகளை தம் பலத்தினால் துரத்தியவர். சேனைகளின் கர்த்தர் பெரியவரே, யுத்தத்தில் வல்லவரே. சேனைகளின் கர்த்தர் பெரியவரே, யுத்தத்தில் வல்லவரே. அவர் கிருபை உயர்ந்தது, அவர் மகிமை பெரியது. அவர் கிருபை உயர்ந்தது, அவர் மகிமை பெரியது. வானிலும் பூவிலும் மேலானது, வானிலும் பூவிலும் மேலானது. துதிகள் செலுத்தி போற்றியே தூயவர் புகழ் பாடுங்கள். மகிமைக்கு பாத்திரர் இயேசுவை மனதார தினம் வாழ்த்துங்கள். சோதனை பலவீனத்தில் நம்மை தூக்கி நிறுத்தினவர். ஆவியின் பலன் அளித்து நம்மை ஆற்றி தேற்றினவர். சோதனை பலவீனத்தில் நம்மை தூக்கி நிறுத்தினவர். ஆவியின் பலன் அளித்து நம்மை ஆற்றி தேற்றினவர். ஆதியும் அந்தமுமானவரே, ஆசீர்வதிப்பவரே. ஆதியும் அந்தமுமானவரே, ஆசீர்வதிப்பவரே. அவர் இரக்கம் மிகுந்தவர், நம் இதயம் வாழ்பவர். அவர் இரக்கம் மிகுந்தவர், நம் இதயம் வாழ்பவர். வானிலும் பூவிலும் மேலானவர், வானிலும் பூவிலும் மேலானவர்.
புகழ் பாடுங்கள். மகிமைக்கு பாத்திர இயேசுவை மனதார தினம் வாழ்த்துங்கள். சகலமும் படைத்திட்டவர், சத்திய வழியானவர், சாத்தானின் விலங்கொழித்து நம்மை நித்தியம் சேர்க்கின்றவர். சகலமும் படைத்திட்டவர், சத்திய வழியானவர், சாத்தானின் விலங்கொழித்து நம்மை நித்தியம் சேர்க்கின்றவர். வாழ்விலும் தாழ்விலும் துணை வருவார், வாதைகள் போக்கிடுவார். வாழ்விலும் தாழ்விலும் துணை வருவார், வாதைகள் போக்கிடுவார். அவர் மகிமை நிறைந்தவர், மகத்துவம் மிகுந்தவர். அவர் மகிமை நிறைந்தவர், மகத்துவம் மிகுந்தவர். வானிலும் பூவிலும் மேலானவர், வானிலும் பூவிலும் மேலானவர். துதிகள் செலுத்தி போற்றியே தூயவர் புகழ் பாடுங்கள். மகிமைக்கு பாத்திர இயேசுவை மனதார தினம் வாழ்த்துங்கள். அவர் அதிசயமானவர், அகிலம் படைத்தவர். அவர் அதிசயமானவர், அகிலம் படைத்தவர். வானிலும் பூவிலும் மேலானவர், வானிலும் பூவிலும் மேலானவர். துதிகள் செலுத்தி போற்றியே தூயவர் புகழ் பாடுங்கள். மகிமைக்கு பாத்திர இயேசுவை மனதார தினம் வாழ்த்துங்கள். நல்ல ஒரு ஆராதனை நேரத்துக்குள்ளே கர்த்தர் நம்மை வழிநடத்தி சென்றார். ஆராதனையினுடைய முக்கியத்துவம், ஆராதனையுடைய முக்கியமான நிகழ்வு எங்கே இருக்குன்னா, ஆராதிக்கும் போதே கர்த்தர் நம்மை ஆவியிலே நிரப்புகிறார் பாருங்க. அது ரொம்ப முக்கியமான ஒரு அனுபவம். முதல்ல நம்ம சாதாரணமாக தான் ஆராதிக்க ஆரம்பிப்போம். கொஞ்ச நேரத்தில் ஆவியானவர் தம்முடைய கரத்திலே நம்மை பொறுப்பெடுத்து கொண்டு ஆவியோடும் உண்மையோடும் கர்த்தரை துதிக்க ஆராதிக்க உதவி செய்வார். அப்போ நல்ல ஒரு ஆவியில் நிறைஞ்ச ஒரு ஆராதனை கர்த்தர் நமக்கு கொடுத்தார். இப்போ அந்த ஆராதனையின் பலத்தோட, ஆவியின் பலத்தோட சில முக்கியமான காரியங்களுக்கு நாம் தேவ சமூகத்தில் ஜெபிக்க போகிறோம். நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் ஒன்று மாற்றி ஒன்று அநேக பிரச்சனைகளை உலகம் சந்தித்து வருகிறது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், 2026 வருஷத்தின் துவக்கத்திலேயே இனி வருகிற வருஷத்தில் ஏதோ ஒன்று பெரிய பெரிய காரியங்கள் நடக்கப் போகிறது என்பதை ஆவியிலே உணர்கிறேன் என்று உங்களுக்கு சொன்னேன். உங்களிலும் பல பேர் இந்த 2026 ஏதோ ஒரு வித்தியாசமாக பயங்கரமாக இருக்கும் என்பதை அறிந்ததாக, நீங்கள் உணர்ந்ததாக எங்களிடத்தில் உங்கள் காரியத்தை பகிர்ந்து கொண்டிருந்தீர்கள். அது உண்மைதான். இந்த வருஷத்தின் ஆரம்பத்திலேருந்து பாருங்களேன், ஆரம்பத்தில் அப்போ தான் நியூ இயர் கொண்டாடி முடித்து சில தினங்களில் யுத்தம் ஆரம்பித்து விட்டது. அந்த யுத்தத்தின் செய்திகளை தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருந்தோம். நிற்கிற மாதிரி இருக்கும், மறுபடியும் நடக்கும். காசாவில், லெபனானில், ஜோர்டானில், அப்புறம் ஈரானில் எங்கு பார்த்தாலும் மரண ஓலம். இவர்கள் தாக்குவதும் அவர்கள் தாக்குவதும் என்று ஒரு தீவிரமான யுத்தம். பல்லாயிரக்கணக்கான பேர் அதில் மரித்து போனாங்க. மாத்திரல்ல, அங்கே நடந்த ஈரானில் நடந்த யுத்தம் உலகத்தின் பல தேசங்களையும் பாதிக்க ஆரம்பித்தது. பற்றாக்குறை, பொருளாதார வீழ்ச்சி, எண்ணெய் கிடைக்காத ஒரு சூழ்நிலை, இதெல்லாம் உலகத்தை அச்சுறுத்தியது. இந்த நேரத்தில் நம்ம கடுமையாக ஜெபம் பண்ணினோம். அது முடித்த உடனே இப்போ பார்த்திங்கன்னா எல்னினோவின் பயங்கரங்களை பற்றி நிறையா சொல்கிறாங்க. நம்ம ஏற்கனவே என்னுடைய பழைய புஸ்தகம் ஒன்றில்
எல்னினோவின் ஆபத்து, கடைசி கால ஆபத்துகள் என்ற என்னுடைய புஸ்தகத்தில் எல்னினோனா என்ன, எல்னினோனா என்ன, லா நினோனா என்ன என்பதை பற்றி தெளிவாக விளக்கி சொல்லி இருக்கிறேன். இந்த எல்னினோ இதுவரைக்கும் உலகத்தில் அறியாத அளவிற்கு தீவிரம் காட்டும் என்று சொல்கிறாங்க. இப்போவே இது காட்ட ஆரம்பிச்சிருச்சு. பிரான்ஸில், ஐரோப்பிய நாடுகளில், பல நாடுகளில் கடுமையான வெப்பம். அந்த வெப்பத்தினால பெரிய பெரிய கட்டடங்கள், ரோடு, சாலைகள், இருப்பு பாதைக்கு நடுவிலே போடப்பட்டிருக்கிற அந்த காரியங்கள் எல்லாம் உருகி பொங்கி வெளியே வர ஆரம்பிச்சிருக்கிறது. ஏறத்தாழ 50 டிகிரி செல்சியஸுக்கும் அதிகமாக வெப்பநிலை இருக்கிறது. ஜனங்கள் பதறுகிறார்கள். போய் ஏசி வாங்குவதற்கும் வீட்டை கூலாக்குறதுக்கும் கடைகளில் கூட்டம் முண்டி அடித்து கொண்டிருக்கிறது. பிரான்ஸில் நிலைமை ரொம்ப பயங்கரமாக இருக்கிறதாக வருகிற செய்திகள் நமக்கு வெளிப்படுத்தி காட்டுகிறது. இதெல்லாம் இப்போது அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, விஞ்ஞானிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, வருகிற எல்னினோவினுடைய துவக்கம், இது ஒரு ட்ரைலர் தான். இனிமே தான் மெயினாக அதனுடைய பாதிப்பு வெளிப்பட ஆரம்பிக்கும். இந்தியாவிலையுமே இதனுடைய பாதிப்பு ரொம்ப தீவிரமாக வெளிப்படும். ஒரு பக்கத்தில் கடுமையான வறட்சி இருக்கும், இன்னொரு பக்கத்தில் பார்த்திங்கன்னா மழை பொழிவும் வெள்ளமும் பாதிப்புகளும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இயற்கையிலே நடக்கிற பெரிய பெரிய பாதிப்புகள். சமீபத்தில் பார்த்திங்கன்னா நிலநடுக்கத்தில் பாதிக்கப்பட்டதையும், அது வெனிசுலாவில் உண்டான நிலநடுக்கத்தில் 1,00,000க்கும் அதிகமான பேர் காணாமல் போயிருக்கிறாங்க, அல்லது மண்ணுக்குள்ளே புதைந்து மறைந்து போயிருக்கிறாங்க. எடுக்கப்பட்ட பிரேதங்களின் எண்ணிக்கையே 10,000 தாண்டும் என்று சொல்கிறாங்க. இப்படிப்பட்ட பயங்கரமான நிகழ்வுகளை பார்க்குறோம். இந்த காலகட்டம் நம்ம அதிகமாய் தேவனுடைய பாதத்திலே ஜெபிக்க வேண்டிய நேரம். இப்படிப்பட்ட ஆபத்துகள் எல்லாம் வருவதற்கு சில வருஷங்களுக்கு முன்பாகவே கர்த்தர் அதை நமக்கு தீர்க்க தரிசனமாய் வெளிப்படுத்தி இருக்கிறார். அந்த தீர்க்க தரிசனங்களை, வரப்போகிற ஆபத்துகளை குறித்து முன்னறிவித்த கர்த்தருடைய வெளிப்பாடுகளை மனசில் வச்சு நம்ம அதற்கு முன்பாக இருந்தே ஜெபிக்க ஆரம்பிக்கணும். வேதம் நமக்கு லூக்கா 21வது அதிகாரத்தில் சொல்லுவதை போல இவைகளுக்கெல்லாம் நம்ம தப்பிக்கணும் அப்படின்னு சொன்னால் விழித்திருந்து ஜெபம் பண்ணணும். ஆகவே தான் இந்த பகுதியில் சில முக்கியமான ஜெப குறிப்புகளை கர்த்தர் இனி வரும் என்று வெளிப்படுத்தி சொன்ன தீர்க்க தரிசனங்களின் அடிப்படையில் ஜெப குறிப்புகளை சொல்லி உங்களை ஜெபிக்க வைக்கிறார்கள். இந்த ஜெபங்களை நல்லா நீங்கள் கேட்டு கர்த்தர் என்ன பேசினார் என்பதை கவனித்து எதற்காக ஜெபிக்கணும்னு சொல்கிறாங்களோ அதற்காக நீங்களும் இணைந்து ஜெபிப்பது நமக்கு ஒரு நல்ல பாதுகாப்பை, பலனை அருளும் என்பதில் எந்த வித்தியாசம், எந்த சந்தேகமும் இல்லை. ஆகவே இந்த தீர்க்க தரிசனத்தை வாசிக்கும் போது கவனித்து கேளுங்க. சொல்லப்படுகிற ஜெப குறிப்புகளை குறித்து வைத்து கொள்ளுங்கள். இன்னைக்கு மாத்திரம் ஜெபிக்கிறதோடு நிற்காம உங்களுடைய தனி ஜெபம், குடும்ப ஜெபம், குழு ஜெபம், ஒருவேளை நீங்கள் சபையிலே ஜெபிக்கிறதா இருந்தால் அதுலேயும் இதை சொல்லி இவைகளுக்காக மன்றாடுங்கள். ஜெபம் ஒன்றுதான் நம்ம இப்படிப்பட்ட பிரச்சனைகளிலிருந்து காப்பாற்ற வல்லமை உடையது. மற்றபடி ஒரு பெரிய நிலநடுக்கம் வந்தாலோ, பெரிய வெள்ளம் வந்தாலோ நம்ம மனிதர்கள் பாதுகாத்து கொள்வதற்கு விஞ்ஞானத்தில் எந்த மார்க்கமும் இல்லை என்பதை விளங்கி கொள்ளணும். இன்றைக்கும் நம்ம சில முக்கியமாய் கர்த்தர் வெளிப்படுத்தி சொன்ன வரப்போகிற ஆபத்துகளை குறித்த தீர்க்க தரிசனங்களை வாசித்து ஜெபிக்க போகிறோம். ஆயத்தமாக இருக்கீங்கல்ல? வாங்க ஜெபிக்கலாம். பிரைஸ் தி லார்ட். இந்த நாள்லையும் நம்முடைய சிந்தனைகளை சிறை பிடிக்கிற சாத்தானுடைய தந்திரங்கள் கட்டப்படணுங்கிறதுக்காக யாவரும் இணைந்து நம்ம ஜெபிக்க போகிறோம். மனிதர்களை கடவுளாக நினைச்சு வணங்குகிறவர்கள் நம்முடைய இந்திய தேசத்துல ரொம்பவுமே அதிகமாக இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். அவங்களுக்கு யாரு உண்மையான கடவுள், இந்த உலகத்தை சிருஷ்டித்தது யாரு அப்படின்னு சொல்லி எதுவுமே தெரியறது இல்ல. நம்முடைய வாழ்க்கையில மனித தெய்வங்கள் அப்படின்னு சொல்லி வழிபடுறவங்க நமக்காக அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னு கேட்டா அந்த கேள்விக்கு பதில் தெரியாது. ஆனா குறிப்பிட்ட சில மனிதர்களை நாமவே கடவுள் மாதிரி மாற்றி அவர்களை வாழ்க்கையில ஒரு முக்கியமான இடத்தை கொடுத்து வழிபட ஆரம்பிக்கிற கலாச்சாரம். உண்மையான தேவனை, நம்முடைய சிருஷ்டிகரை விட்டு இன்னைக்கு நம்முடைய மனம் போனபடி நமக்கு விரும்புகிற, நாம நம்புகிற மனிதர்களை கடவுள் ஸ்தானத்திற்கு உயர்த்தி
கொண்டாட ஆரம்பித்திருக்கிற இந்த மனநிலைக்கு பேரு செலிபிரிட்டி வர்ஷிப் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லப்படுது. பிரபலமான மனிதர்களை ஆராதிக்கிற ஒரு விதமான மனநிலை. ஒரு பிரபலத்தின் மீது, அந்த பிரபலம் அப்படின்னு சொன்னா ஒருவேளை அவங்க ஒரு விளையாட்டு வீரர்களா இருக்கலாம், சினிமா பிரபலங்களாக இருக்கலாம், பெரும் தலைவர்கள் அப்படின்னு சொல்லி யாரா வேணாலும் இருக்கலாம். அப்படிப்பட்டவர்கள் மேல அளவுக்கு மீறிய ஈடுபாடும் உணர்வு பூர்வமான ஈர்ப்பையும் வைக்கிறது. இந்த மனநிலை எல்லா காலங்களிலுமே இருந்து வந்திருக்கு அப்படின்னே சொல்ல முடியும். மனிதர்களுடைய மனங்களை தொடர்ந்து மூளை சலவை செய்கிறது மூலமாக, அதாவது ஒரு குறிப்பிட்ட செய்தியை தொடர்ந்து கவனிக்க வச்சு நம்முடைய இருதயத்தை கருத்தேற்றம் பண்ணி கடவுளுக்கு மாற்றாக ஒரு மனிதனை கொண்டு வந்து நிறுத்தி அந்த மனிதனை நம்ப பண்ணி அவர்களை ஆராதிக்கவும் ஏற்றுக்கொள்ளவும் நம்முடைய இருதயங்களை, நம்முடைய மனங்களை தயார்படுத்துகிற இந்த காரியங்களை சாத்தான் இந்த நாட்கள்ல தீவிரமாக செய்து கொண்டே வர்றதை நம்மால பார்க்க முடியும். மனிதர்களுடைய சிந்தனைய முழுவதுமாக சிறைப்பிடித்து அவர்களை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வருகிற முயற்சியை சாத்தான் செய்துகிட்டே வரான். அவன் எடுத்திருக்கிற இந்த ஆயுதத்துல கண்ணியில இந்த நாட்கள்ல அநேக வாலிபர்கள், இளம் சிறுவர்கள் சிக்கி இருக்கிறாங்க. இப்படி இதுல சிக்கி தங்களுடைய எதிர்காலத்தை இழந்து கொண்டிருக்கிற அபாயம் தேசமெல்லாம் பெருகி கொண்டே வர்றத பார்க்கிறோம். தங்களுக்கு பிடித்த பிரபலங்களை பற்றியே பேசிட்டு இருக்கிறது, அவங்களை பத்தியே யோசிக்கிறது, அவர்களை போல வாழ்றது, அதே போல அவங்கள பார்த்துட்டாங்க அப்படின்னு சொன்னா ஏதோ தேவர்களே வானத்திலிருந்து இறங்கி வர்ற மாதிரி தங்களுடைய மன உணர்ச்சிகளை வெளிப்படுத்தும் காட்சிகளை கடந்த நாட்கள்ல சோசியல் மீடியால நிறைய நம்ம பார்த்தோம். பிரபலங்கள் மீதான அதீத ஈடுபாடும் விருப்பமும் கட்டுப்படுத்த முடியாத ஆசையும் ஜனங்களுடைய சிந்தனைகள்ல இந்த நாட்கள்ல மழுங்க செய்து கொண்டே வருகிறது. இது ஒருவித போதை பழக்கத்தை போல ஜனங்களையும் குறிப்பாக வாலிபர்களையும் அடிமைப்படுத்தி தீவிர மனநிலைக்கு கொண்டு செல்ல வைக்குது. இது மனதுல ஏற்படுற ஒரு விதமான அப்சசிவ் டிசார்டர் அப்படின்னே சொல்லப்படுது. வாலிபர்கள் இதனால சிந்திக்கிற திறனை இழந்து பிரபலங்களுக்காக அவங்க சொல்லுகிற எந்த ஒரு காரியமா இருந்தாலும் அதற்கு உடனே கீழ்ப்படிஞ்சு கொஞ்சம் கூட யோசிக்காம எதையும் செய்யக்கூடிய ஒரு தீவிரமான ஒரு எக்ஸ்ட்ரீம் மனநிலைக்கு போயிடுறாங்க. இப்போதே இந்த சாயல் வாலிபர்கள்ட்ட பரவி கொண்டே வருகிறத நம்மால பார்க்க முடியும். உலகம் முழுவதையும் மனிதனை தெய்வமாக ஏற்று பின்பற்றுகிற மனநிலை இன்னைக்கு தீவிரமாக பரவி கொண்டே வருது. இதுல எதை நம்ம ரொம்ப கவனிக்கணும் அப்படின்னு சொன்னா, தேவனால தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ ஜனங்களும் கூட இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் வேதனையான ஒரு விஷயம். கர்த்தருடைய ஜனங்களும் இந்த வஞ்சகத்துல சுலபமாக இழுப்புண்டு போய் கட்டப்பட்ட நிலையில இந்த நாட்கள்ல இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு நிலைதான் சாத்தானுக்கு வேணும். இதத்தான் சாத்தான் இந்த கடைசி நாட்கள்ல மனிதர்களுடைய மனங்கள்ல உட்புகுத்தி அவங்களுடைய இருதயங்களை கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி மாற்றிக்கொண்டே வர்றதை நம்ம பார்க்கிறோம். ஏன் இது நடக்குது, அதே போல இதனுடைய காரணம் என்ன, இதனுடைய பின்புலம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னா, நாம இருக்கிற இந்த காலம் கடைசி காலமாக இருக்கு. இந்த கடைசி காலத்துல தான் வேதத்துல சொல்லப்பட்ட எல்லா காரியங்களுமே ஒவ்வொன்றாக நிறைவேறி கொண்டே வர்றத நம்மால பார்க்க முடியும். சாத்தான் இந்த கடைசி நாட்களில் 7 வருடங்கள் இந்த பூமியில முழுவதுமாக ஆளுமை செய்ய போறான். அதற்கு இந்த உலகத்தினுடைய குடிமக்கள் எல்லாரும் தன்னை ஏற்றுக்கொண்டு வணங்கவும் ஆராதிக்கவும் சேவிக்கவும் வேண்டும். தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள ஜனங்கள் இருக்கணும். அவர்களை சாத்தான் முழுவதுமாக கண்ட்ரோல் பண்ணி ஆளுகை செய்யணும். அதுக்கு அவங்களுடைய சிந்தனைகளை இப்போ இருந்தே சிறைப்பிடிக்கணும். தன்னுடைய கட்டளைக்கு எல்லாரும் கீழ்ப்படியணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ இருந்தே சாத்தான் எல்லா மனிதர்களையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்து எல்லா காரியங்களையும் செய்து இயக்கி கொண்டு வர்றதை நம்மால பார்க்க முடியும்.
சாத்தான் தன்னை முழுமையாக வெளிப்படுத்துவதற்கு முன்னதாக இப்படிப்பட்ட ஆயத்தங்கள் எல்லாம் இந்த பூமியிலே நடைபெறணும் அப்படிங்கிறது ஒரு அவசியமான காரியமா இருக்கு. இதனாலதான் மனிதர்களை தெய்வமாக ஆராதிக்கிற கலாச்சாரத்தை சாத்தான் இந்த நாட்கள்ல தீவிரமாக ஏற்படுத்தி கொண்டு வர்றான். இதனாலதான் இந்த செலிபிரிட்டி வர்ஷிப், அதாவது பிரபலங்களை ஆராதிக்கிற கலாச்சாரத்தை ஜனங்களுக்குள்ளாக, குறிப்பாக இந்த வாலிபர்களுக்குள்ளாக தூண்டி கடைசி காலத்துல தீவிரமாக கிரியை செய்து கொண்டு வர்றான். எப்படி இயேசு கிறிஸ்துவ தெய்வமாக நம்ம ஆராதிக்கிறோமோ அதே போல சாத்தானும் தன்னை ஆராதிக்கணும் அப்படின்னு சொல்லி விரும்புகிறான். இதற்காக ஒரு மனிதனை தெய்வமாக தங்களுடைய மனங்கள்ல ஜனங்கள் ஏற்றுக்கொள்ளவும் வணங்கவும் தக்கதான ஒரு கலாச்சாரத்தை, ஒரு சிந்தனைய இப்போ இருந்தே மனங்களுக்குள்ளாக, ஜனங்களுடைய இருதயங்களுக்குள்ளாக விதைத்து கொண்டே வருகிறத நம்மால பார்க்க முடியும். நம்முடைய சிந்தனைகளை இதுக்காகத்தான் சோஷியல் மீடியா, செலிபிரிட்டி வர்ஷிப், கேமிங் அப்படின்னு சொல்லி ஒரு விதமான மாய வலைக்குள்ளாக எப்பவுமே சஞ்சரித்து கொண்டே இருக்கும்படி இந்த நாட்கள்ல தந்திரமாக நம்முடைய சிந்தனைகளை சிறைப்பிடித்து கொண்டே வருகிறான் சாத்தான். குறிப்பா இவனுடைய டார்கெட் யாரு அப்படின்னு சொல்லலாம், எல்லாருமே தான் அவனுடைய டார்கெட். ஆனா குறிப்பா பார்க்கணும் அப்படின்னு சொன்னா இளம் தலைமுறையினர் தான் இவனுடைய டார்கெட்டாக இருக்கிறாங்க, வாலிபர்கள். ஏன் வாலிபர்கள், என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, வாலிபர்கள் தான் வரப்போற சவால்களை, பிரச்சனைகளை சந்திக்க போறவங்க. அவர்களுடைய மனங்களை இன்னைக்கு பிரபலங்கள் பக்கமாக திசை திருப்பி அவங்களுடைய சிந்தனைகளை சிறைப்பிடித்து வஞ்சித்து கட்டுப்படுத்தி வச்சுட்டான் அப்படின்னு சொன்னா வேலை ரொம்ப சுலபமா முடிஞ்சிடும். இதுதான் சாத்தானுடைய தந்திரமாக இருக்கு. இந்த மனித பிரபலத்தால எனக்கு என்ன பிரயோஜனம், எனக்கு என்ன யூஸ் அப்படின்னு சொல்லி எந்த விதத்திலையுமே வாலிபர்கள் யோசிக்க மாட்டாங்க. இவங்க நமக்கு என்ன செய்ய போறாங்க அப்படின்னு சொல்லி சிந்திக்க மாட்டாங்க. இயேசு கிறிஸ்து மட்டும்தான் உண்மையான இரட்சகர், நம்மை நேசித்து நமக்காக ஜீவனை கொடுத்தவர், தமது உள்ளங்கரங்களிலே நம்மை வரைந்து வைத்து பாதுகாக்கிறவர் அப்படின்னு சொல்லி இது எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும், இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பை அவங்க ருசித்திருந்தாலுமே கூட தங்களுடைய சிந்தனைகள்ல வீணராகி போனதுனால மனங்கள் குருடாக்கப்பட்ட நிலையில சுலபமாக இந்த வஞ்சகத்துல இழுப்புண்டு போயிடுறாங்க. வாலிபர்கள் தங்களுடைய இளமை பிராயத்துல தங்களுக்காக தமது ஜீவனை கொடுத்த சிருஷ்டிகரை நினைக்காம அவரை விட்டு வழி விலகி திசை மாறி வஞ்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிற நிலைமை தான் இன்னைக்கு பெருகி கொண்டே வர்றதை நம்ம பார்க்கிறோம். இந்த வலையில, இப்படிப்பட்ட மாய வலையில நம்முடைய திருச்சபைகள்ல இருக்கிற ரட்சிக்கப்பட்ட வாலிபர்களும் சிக்கி இருக்கிறாங்க அப்படிங்கறத தான் நாம இங்க கவனிக்கணும். நம்முடைய சுவாசத்தை தம்முடைய கரங்களிலே வைத்திருக்கிற தேவனை மறந்து நாசியிலே சுவாசமுள்ள மனுஷனை இந்த நாட்கள்ல நம்பி அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு வர்றது பெருகி கொண்டே வர்றதை பார்க்கிறோம். வேத வசனத்தின் வழியாக உலகத்தை பார்க்காம, வசனங்கள்ல வேர்பற்றாம, சொல்லப்படுகிற எல்லா காரியத்தையுமே அப்படியே நம்பி ஏற்றுக்கொள்றது, அதுதான் இன்னைக்கு வாலிபர்கள் நடுவுல பெருகி கொண்டே வர்றதை நம்ம பார்க்கிறோம். எந்த ஒரு காரியத்தையுமே பகுத்து ஆராய்ஞ்சு புரிந்து கொண்டு தேவனுக்கு ஏற்றபடி சிந்திக்கவும் நடக்கவும் முடியாத ஒரு மனநிலையில இந்த நாட்கள்ல இருக்கிறாங்க. குறிப்பா ஒரு காரியத்தை சொல்லணும் அப்படின்னு சொன்னா, கடவுளை போல நாமும் மாறிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு மனிதன் உபதேசம் பண்ணினாரு அப்படின்னு சொன்னா, அதை கேட்டு கொண்டிருக்கிற விசுவாசிகள் கொஞ்சம் கூட யோசிக்காம அதற்கு கைகளை தட்டி அப்படியே நம்பி ஏற்றுக்கொள்ளுகிற நிறைய கலாச்சாரம் பெருகுது. இப்படிப்பட்ட வீடியோஸை கூட நீங்க பார்த்திருப்பீங்க. மனிதன் ஒருபோதும் கடவுளாகி விடவே முடியாது. மனிதன் தான், தேவன் தான். சாத்தான் விழுந்து போவதற்கு முன்பதாக தேவனை போல தானும் மாறணும், அவருடைய சிங்காசனத்திற்கு மேலாக என்னுடைய சிங்காசனத்தை உயர்த்தணும் அப்படின்னு சொல்லி அவருடைய மனதிலே எண்ணினதுதான் அவருடைய விழுகைக்கு காரணமாகவே இருந்துச்சு. ஏவாளும் சாத்தானுடைய இந்த தந்திரத்துல இழுக்கப்பட்டு வஞ்சிக்கப்பட்டு தான் ஏதேன் தோட்டத்திலிருந்து துரத்து விடப்பட்டாள் அப்படின்னு சொல்லி வேதத்துல எழுதப்பட்டிருக்கு.
இதை புரிஞ்சு கொள்ள முடியாத அளவுக்கு சாத்தான் இன்னைக்கு நம்முடைய கண்களை குருடாக்கி சிந்தனைகளை சிறைப்பிடித்து தன்னுடைய எண்ணங்களினாலும் உலக மயக்கங்களினாலும் அடிமைப்படுத்தி கொண்டே வர்றதை நம்ம பார்க்கிறோம். இன்னும் கொஞ்ச காலம்தான் சாத்தான் இப்படிப்பட்ட மனநிலைய இன்னும் பல விதங்கள்ல செய்து அநேகரை தனக்கு கீழே சிறையாக்கி தீவிரமாக கிரியை செய்யணும் அப்படின்னு சொல்லி திட்டமிட்டே கிரியை செய்து வர்றதை நம்ம பார்க்கிறோம். சோசியல் மீடியா போன்ற விஞ்ஞான ஆயுதங்களை கொண்டு ஜனங்களை வேட்டையாடி அவர்களை ஞானம் என்று பேர் பெற்றிருக்கிற கொள்கையின் விபரீதங்கள்ல சிக்க வச்சு விசுவாசத்தை விட்டு வழி விலகி போறதுக்கும் சத்தியத்தை விசுவாசியாம அநீதியிலே பிரியப்படுகிறவர்களாய் மாற பண்ணவும் சாத்தான் இந்த நாள்ல முயற்சி பண்ணி கொண்டே வர்றான். வாலிபர்கள் தங்கள் எதிர்காலத்தை குறித்து உணர்வில்லாத, கவலை இல்லாத, பலவீனமான ஒரு வாலிப சமுதாயத்தை உருவாக்குவதுதான் சாத்தானுடைய தந்திரமாக இருக்கு. உயிரை எடு அல்லது உயிரை கொடு அப்படின்னு சொல்லி சாத்தான் கட்டளையிடும் போது அந்த கட்டளைக்கு மறுத்து பேசாம உடனடியாக கேள்வியே கேட்காம கீழ்ப்படிஞ்சு ஒரு அடிமையை போல செயல்படுகிற, தங்களை முழுவதுமாக விற்று போடுகிற இளைஞர் கூட்டம், அதாவது ஒரு இளைஞர் சமுதாயம் இன்னைக்கு சாத்தானுக்கு தேவை. இதற்காகத்தான் சாத்தான் இன்னைக்கு தீவிரமாக பல வழிகளிலே கிரியை செய்து நம்முடைய சிந்தனைகளை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வருகிறான். சிந்தனைகள் சிறையாக்கப்பட்டு வஞ்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிற வாலிபர்கள் ஒவ்வொருவரையும் தேவனாய் கர்த்தர் இன்றைக்கு விடுதலை செய்யணும் அப்படிங்கிறதுக்காகவும் அவர்கள் உணர்வடைந்து தேவன் வைத்திருக்கிற மகா பெரிய திட்டத்தை புரிந்து கொண்டு வாழணும் அப்படிங்கிறதுக்காக நம்முடைய வாலிபர்கள் மீட்கப்படணுங்கிறதுக்காக யாவரும் இணைந்து ஜெபிக்கலாம் வாங்க. முதலாவதாக நம்ம ஜெபிக்க போற காரியம் எதற்காக அப்படின்னு சொன்னா, ஒரு மனிதனை தேவனின் நிலைக்கு உயர்த்தி எல்லாருமே அவனை வணங்கணும் அப்படின்னு சொல்லி சாத்தான் எடுத்து வருகிற முயற்சிகள் இந்த நாள்ல ஒன்றுமில்லாமல் வாய்க்காமலே போகணும் அப்படிங்கிறதற்காக நம்ம ஜெபிக்கணும். அதே போல இதுல தேவ பிள்ளைகள் கூட இந்த மாயமாலமான காரியங்கள்ல எளிதாக வஞ்சிக்கப்பட்டு போயிடாதபடிக்கு தேவனாய் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளவும், மக்களினுடைய கண்களை தேவனாகி கர்த்தர் திறக்கவும், எது உண்மை, எது பொய், எது வஞ்சகம் அப்படிங்கிறத பகுத்தறிந்து புரிந்து கொள்ளுகிற ஞானத்தையும் விவேகமுள்ள இருதயத்தையும் தேவனாகி கர்த்தர் இந்த நாட்கள்ல நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கத்தக்கதாகவும் இந்த தீமைகள்ல இருந்து காக்கப்படணுங்கிறதற்காக ஜெபிப்போம். கர்த்தராகிய தேவனே, பிரபலமான மனிதர்களை தெய்வமாய் வணங்குகிற மனநிலைமை ஆண்டவரே இப்பொழுது சாத்தானால் தீவிரமாய் கட்டவிழ்த்து விடப்பட்டு ஆண்டவரே ஜனங்கள் மத்தியில தீவிரமாய் பரவி வருகிறத நாங்க பார்க்கிறோம். ஆண்டவரே ஜனங்கள் உம்முடைய கரத்துல நாங்க ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. அவங்களுடைய மனநிலைமைகள் காக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஒரு மனிதனை தேவனுடைய நிலைக்கு உயர்த்தி ஆண்டவரே அனைவரும் அவனை வணங்கும்படி செய்கிறதான எல்லா விதமான சாத்தானுடைய தந்திரங்கள் ஆண்டவரே அது அப்பா அவன் இப்பொழுதே நிறைவேற்றி கொண்டிருக்கிறத நாங்க பார்க்கிறோமே. ஆண்டவரே இது தடுக்கப்படுவதாக, இந்த நிலை மாறுவதாக. ஆண்டவரே அப்பா தகப்பனே, தேவ பிள்ளைகள் கூட ஆண்டவரே தகப்பனே இப்படிப்பட்ட மாயத்துல இழுப்புண்டு போகிறத நாங்க பார்க்கிறோமே. சின்ன பிள்ளைகள்ல இருந்து பெரியவர்கள் வரைக்கும் கூட ஆண்டவரே இந்த நிலைமையில பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க. தகப்பனே உம்முடைய கரத்துல ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே அப்பா ஜனங்களுடைய மக்களுடைய கண்களை கர்த்தர் திறப்பீராக. ஆண்டவரே எது உண்மை, எது வஞ்சகம், எது போலி என்பதை பகுத்தறிந்து ஆண்டவரே புரிந்து கொள்ளுகிற ஞானத்தை கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கொடுப்பீராக. ஆண்டவரே தகப்பனே ஆண்டவரே விவேகம் உள்ள இருதயத்தை கர்த்தர் கொடுக்கணும். ஆண்டவரே ஜனங்களுடைய மன கண்களை கர்த்தர் திறந்து ஆண்டவரே இவைகளிலே அவர்கள் சிக்குண்டு போகாதபடிக்கு கர்த்தர் காத்து கொள்வீராக. ஜனங்களை கர்த்தர் காத்து கொள்வீராக. தேவ பிள்ளைகளை கர்த்தர் காத்து கொள்வீராக. தகப்பனே உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இரண்டாவது காரியமாக சமூக வலைதளங்கள், பொழுதுபோக்குகள் இதன் மூலமாக மக்களை கட்டுப்படுத்தி தன்னுடைய வசப்படுத்த சாத்தான் பயன்படுத்துகிற தந்திரங்களை மக்கள் இந்த நாளில் உணர்ந்து கொள்ளவும், வீணான காரியங்கள்ல தங்களுடைய நேரத்தையும் எதிர்காலத்தையும் இழந்துராதபடிக்கு இந்த மாய வலையிலிருந்து வெளியே வந்து விழிப்புணர்வு பெறணுங்கிறதுக்காக நம்ம ஜெபிக்கணும். அதே போல
குறிப்பாக வாலிபர்களையும் சிறுவர்களையும் தேவனாய் கர்த்தர் பாதுகாத்து கொள்ளணும். அவருடைய இருதயங்களையும் சிந்தனைகளையும் தேவனாய் கர்த்தர் காத்தருளவும், அவர்கள் சத்தியத்தை விட்டு வழி விலகி நித்திய ஜீவனை இழந்து போய் விடாதபடிக்கு தேவனாய் கர்த்தர் அவங்க ஜீவனை பாதுகாத்து கொள்ளணுங்கிறதுக்காக இணைந்து ஜெபிப்போம். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமுடைய தேவனே, இந்த சமூக வலைத்தளங்கள், ஏஐ தொழில்நுட்பங்கள், இன்னும் பல பொழுதுபோக்குகள் அப்ளிகேஷன்ஸ் மூலம் தங்களை கட்டுப்படுத்தி தன் வசப்படுத்தவும் தனக்கு அடிமையாக்கவும் சாத்தான் பயன்படுத்துகிற தந்திரங்கள் தான் இவைகள் என்பதை ஜனங்கள் யாவரும் அறிந்து கொள்ள அவர்களுக்கு கிருபை தரும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்படிப்பட்ட வீணான காரியங்களில் தங்கள் நேரத்தையும் எதிர்காலத்தையும் இழந்து விடாதபடிக்கு இந்த மாய வலையிலிருந்தும் மாய உலகத்திலிருந்தும் ஜனங்கள் சீக்கிரமாய் வெளியே வரக்கூடிய விழிப்புணர்வை அவர்களுக்குள்ளே நீங்க தந்தரில் நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம். குறிப்பாக இவைகளிலே பெரும்பாலும் சிக்கியிருக்கிற வாலிபர்களையும் சிறு பிள்ளைகளையும் உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய இருதயங்களும் சிந்தனைகளும் இனி முதற்கொண்டு இந்த மாயையான காரியங்களில் சிக்கி விடாதபடிக்கு சீக்கிரமாக அவைகளை விடுவிக்கவும் அவைகளை காத்துக்கொள்ளவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். சத்தியத்தை விட்டு வழி விலகி அவர்கள் நித்திய ஜீவனை இழந்து போகாதபடிக்கு அவருடைய இருதயங்கள் உம்முடைய வசனங்களினால் நிரப்பப்படவும் அவருடைய சிந்தை உம்மை நினைக்கும் நினைவுகளால் நிரம்பி இருக்கவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த கடைசி நாட்களில் உம்முடைய சித்தத்தை செய்யக்கூடிய மனதுள்ளவர்களாய் அவர்கள் மாறவும் தங்கள் காலங்களை ஞானமாய் பிரயோஜனப்படுத்திக் கொள்ளக்கூடிய தெளிந்த புத்தியை நீர் அவர்களுக்கு தந்தகளவும் உம்முடைய கரங்களில் அவர்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் எங்கள் ஜெபங்களை ஏற்றுக்கொள்ளும் நல்ல பிதாவே, ஆமென். நல்ல ஒரு ஜெப நேரத்தை கர்த்தர் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்தார். இந்த ஜெப பகுதியில் முக்கியமானது என்னென்னா, ஜெபிக்கிறது மாத்திரமில்லை, ஜெபிக்க வேண்டிய காரியங்களை குறித்த தீர்க்க தரிசனங்களை நம்ம அறிந்து கொள்ளுகிறோம். அந்த தீர்க்க தரிசனங்களை மனசில் வச்சு அதை குறிப்பெழுதி கொண்டு நீங்கள் தொடர்ந்து அதற்காக ஜெபிக்க வேண்டும். இதுதான் அந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம். இப்போ நம்ம கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்க போகிறோம். அதுக்கு முன்னால் ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நான் இப்போ ஏற்கனவே ஜெபத்தை பற்றி நிறையா காரியம் சொன்னேன்னா, வருகிற காரியங்கள் கர்த்தர் ஏற்கனவே பேசி வரப்போகிறது என்று வெளிப்படுத்தி சொன்ன தீர்க்க தரிசனங்கள் அது அப்படியே இப்போ நிறைவேற ஆரம்பித்திருக்கிறதையும் திரளான மனிதர்களுடைய மரணங்கள் சம்பவிக்கிறதையும் கவனிக்கும்போது நம்ம இன்னும் அதிகமாக ஜெபிக்கணும், இந்த தீர்க்க தரிசனங்களை வச்சு இதற்காக ஜெபிக்கணும் என்று நான் ஏவப்படுகிறேன். அதனால் ராமநாதபுரத்தில் ஒவ்வொரு 2வது சனிக்கிழமைகளிலும் தீர்க்க தரிசன உபவாச ஜெபம் நடத்தப்படுகிறது. அது மாத்திரம் பத்தாது. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், ஒவ்வொரு மாதமும் 4வது வெள்ளிக்கிழமைகளில் ஒரு முழு இரவு ஜெபம் ஏற்பாடு செய்யலாம் அப்படின்னு நான் மனதில் யோசித்து வைத்திருக்கிறேன். இந்த முழு இரவு ஜெபத்தில் முழுக்க ஜெபிக்க வேண்டிய காரியங்களை குறித்த விளக்கமும் ஜெபமும் தான் இருக்கும். ஒரு பெரிய செய்தி, நீண்ட செய்திகள் இதெல்லாம் இருக்காது. தேவ ஜனங்கள் கூடி ஜெபம் பண்ணுவாங்க. உங்களுக்கு முடிந்தால் நீங்கள் 4வது வெள்ளிக்கிழமை இரவு 9 மணியிலிருந்து காலை விடிகாலை 3 மணி 3:30 மணி வரைக்கும் நடக்கும். அதில் முழுக்க ஜெபந்தான் இருக்கும். நமக்காகவும் தேசத்திற்காகவும் வருகிற ஆபத்துகளை மையப்படுத்தியும் கர்த்தர் பேசின வார்த்தைகளின் அடிப்படையில் ஜெபிக்க போகிறோம். அதற்கான அந்த ஜெபம் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. நீங்கள் முடிஞ்சால் அந்த ஜெபங்களில் வந்து இரவு கலந்து கொள்வது ஒரு நல்ல அனுபவமாக உங்களுக்கு இருக்கும். அப்போ இதனுடைய முதல் கூட்டம் இந்த மாதம் ஜூலை மாதம் 24ஆம் தேதி 4வது வெள்ளிக்கிழமை 24ஆம் தேதியில் வருது. 4வது வெள்ளிக்கிழமை அதில் இந்த முழு இரவு ஜெபம் இரவு 9 மணியிலிருந்து விடிகாலை 3 மணி அல்லது 3:30 மணி வரைக்கும் தொடர்ச்சியாக நடைபெறுகிறது. அதில் தேவனுடைய பிள்ளைகள் கலந்து கொள்கிறாங்க. நம்ம எல்லாம் சேர்ந்து ஜெபம் பண்ணுகிறோம். முடிஞ்சால் வாங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்போ நம்ம கர்த்தருடைய வேத வசன வார்த்தைகளை தியானிக்க போகிறோம். இன்னைக்கு நம்முடைய தியானத்திற்கென்று நான் தெரிந்து கொண்ட வேத வசனம் ரோமருடைய புஸ்தகம் 12வது அதிகாரம் 11வது வாக்கியத்தில் அமைந்திருக்கிறது. அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள்,
ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். இந்த கடைசி காலம் நெருங்க நெருங்க நம்ம கர்த்தரிடத்தில் இருக்கிற உறவை பலப்படுத்தி கொள்ள வேண்டும். கடைசி காலத்தில் தேவனுடைய பிள்ளைகளுக்கு எச்சரிக்கையாக பவுல் சொல்லி இருக்கிற 3 முக்கியமான காரியங்கள் இதில் அடங்கி இருக்கிறது. 1, அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள். எதில் அசதியாக இருக்கிறோம்? ஆவிக்குரிய காரியங்களில் ஜெபம் பண்ணுறதில்ல. அசதினா சும்மா தூங்கிட்டு இருக்கிறாங்க, சோம்பேறியாக இருக்கிறாங்கன்னு அர்த்தம் இல்லை. இதில் மற்ற காரியத்தில் சுறுசுறுப்பாக இருப்பாங்க. ஆஃபீஸுக்கு போகிறது, வேலைக்கு போவது, அப்புறம் என்டர்டெயின்மெண்ட்டில் போய் நேரம் செலவழிப்பது, ஊர் சுற்றுவது, இதிலெல்லாம் இருப்பாங்க. இவர் அந்த அசதியை சொல்லலை. ஆவிக்குரிய காரியங்களில் உண்டாகிற அசதி, ஜெபம் பண்ணுவது, அப்புறம் பார்த்துக்கலாம், இன்றைக்கி ரொம்ப அசதியாக இருக்குது, டயர்டாக இருக்குது, அல்லது நேரம் இல்லை, வேலை பளு அதிகமாக இருக்கிறது, நாளைக்கு சேர்த்து வச்சு ஜெபம் பண்ணிக்கலாம் அப்படின்னு அந்த ஆவிக்குரிய காரியங்களை ஒத்தி போடுறாங்க பாருங்கள். ஒரு வேதத்தை தியானிப்பதோ, ஒரு ஊழியம் செய்வதையோ, அல்லது தேவனிடத்தில் ஜெபம் பண்ணுவதையோ, ஆவியிலே நிறைந்திருப்பதையோ அவங்க ஒத்தி போடுவாங்க ஆவிக்குரிய காரியங்களை. அதுக்கு பேர் தான் அசதி, ஆவிக்குரிய அசதி. இந்த அசதி இந்த கடைசி காலங்களில் தேவனுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் தீவிரமாய் கிரியை செய்கிறத பார்க்குறோம். ஏன்னா இந்த வசனம் எழுதப்பட்ட காலத்தில் இருந்த ஜனங்களை விட இப்போ இந்த கடைசி காலத்தில் இருக்கிற ஜனங்கள் ரொம்ப பிஸியாக அவர்களுடைய வாழ்க்கையை நிரப்புவதற்கு பல காரியங்கள் அவர்களை சுற்றி பின்னி பிணையப்பட்டிருக்கிறது. அதில் குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நேரத்தை, காலத்தை விரயம் பண்ணுவதற்கு எவ்வளோ விஷயம் இருக்குமோ அவ்வளோ விஷயம் ஆவிக்குரிய பிள்ளைகளின் வாழ்க்கையில் அல்லது ஒட்டுமொத்த உலகத்திலையுமே நிறைந்திருக்கிறது. ஒரு காலத்தில் அப்படி இல்லை. அவர்களுக்கு அதிக நேரம் இருந்தது, அதிக சமயம் இருந்தது. இப்போ அப்படி இல்லை. வீணான பல காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இடம்பெற ஆரம்பித்து விட்டன. அதனால் நம்ம என்ன செய்கிறோம்? அவைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது ஆவிக்குரிய காரியங்களில் அசதியாக இருக்க ஆரம்பிச்சிடறோம். அவர் சொல்கிறார், இந்த அசதியாக இருந்தால் கடைசி காலத்தில் வருகிற ஆபத்துகளிலிருந்து தப்பித்து கொள்வது ரொம்ப கடினம். 2வது என்ன சொல்கிறாரு? ஆவியிலே அனலாயிருங்கள். நீங்கள் கர்த்தருடைய அபிஷேகத்தை பெற்று கொண்டிருக்கிறோம். அந்த ஆவியை அனல் மூட்டி எழுப்ப ஜாக்கிரதைப்படணும். பவுல் அடிக்கடி அதைத்தான் சொல்லுவார். உங்கள் மேல் என் கைகளை வைத்தபோது நீங்கள் பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தையும் நீங்கள் பெற்றுக்கொண்ட வரங்களையும் அனல் மூட்டி எழுப்பும்படிக்கு உங்களுக்கு நினைப்பூட்டுகிறேன். அப்போ ஆவியில் நல்லா நிறைஞ்சு ஜெபம் பண்ணணும். இன்றைக்கி அநேகருடைய அனுபவம் எப்படி இருக்குன்னு கேட்டால், ஒரு கூடுகை, ஒரு சபை ஆராதனை அல்லது ஒரு மீட்டிங், அதில் வரும் பொழுது எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்க வைக்கிறாங்கல்ல, அப்போ கொஞ்ச நேரம் ஆவியில் நிறைந்து ஜெபம் பண்ணுவாங்க. ஆனால் தனி ஜெபத்தில் அவர்களால் ஆவியில் நிறைஞ்சு நல்ல அந்நிய பாஷை பேசி தேவனோடு இடைப்பட்டு ஜெபிக்க முடியுதா அப்படின்னு கவனிச்சிங்கன்னா அது முடியாது. ஏன்னா தனி ஜெபத்தில் ஜெபம் பண்ணும்போது ஆவியினுடைய நிறைவையும் தொடுதலையும் உணரவே கொஞ்சம் நேரம் ஆகும். அதுக்குள்ளே நம்ம என்ன செஞ்சிருவோம்? நேரம் அதிகம் இல்லை என்ற காரணத்தினால சீக்கிரமாக அந்த நேரத்தை ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த காரியத்துக்கு நம்ம போயிடுவோம். ஆவியிலே அனலாக இருக்கணும். ஒரு நாளில் ஒரு குறிப்பிட்ட நேரமாவது நல்ல அபிஷேகத்தில் நிறைவதற்கு நீங்கள் இடம் கொடுக்கணும். ஒரு சின்ன ஆலோசனை சொல்லுகிறேன். அதிகாலை நேரத்தில் நம்ம ஜெபம் பண்ண காத்திருக்கோம்ல, அந்த நேரத்தில் வேறு ஜெப குறிப்புகள், வேண்டுதல்கள், திறப்பில் நிற்கிற மாதிரி அழுகிற ஜெபங்கள் அதெல்லாம் நிறுத்திட்டு அந்த காலை நேரத்தை கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை முழுவதும் ஆக்கிரமிக்க நிரப்ப இடம் கொடுங்க. ஆவியிலே நிறைந்து அவரோட பேசுங்க. ஆவியிலே அப்படியே தரித்திருந்து காத்திருங்க. ஆவியானுடைய அபிஷேகத்தின் நிறைவுக்கு காத்திருங்க. அதற்கு நம்மை வழிநடத்துவதில் மிக முக்கியமானது தேவனை மனம் விட்டு ஆராதிப்பது. அதிகாலை நேரம் என்பது தேவனை ஆராதித்து அபிஷேகத்தில் நிரப்பப்பட்டு அபிஷேகத்தில் தரித்திருப்பது. அதுக்கு நீங்கள் வச்சுக்கோங்க. மற்ற நேரத்தில் மத்தியான நேரத்தில் ஜெபம் பண்ணும்போதோ, சாயந்தர நேரத்தில் ஜெபம் பண்ணும்போதோ, ஆஃபீஸ் போயிட்டு வீட்டுக்கு வந்து நீங்கள் ஜெபம் பண்ணும்போதோ, அந்த நேரத்தில் வேறு ஜெப குறிப்புகளுக்காக நீங்கள் ஜெபம் பண்ண முடியும். ஆனால் காலை நேரத்தில் ஆவியில் நிரப்பப்படுவதற்கு நீங்கள் இடம் கொடுத்தா அந்த நாள் முழுவதிலும் தேவனுடைய ஆவியின் பிரசன்னத்தில்
நிரம்புவதையும் ஆவியினுடைய கிரியைகளிலே வளருகிறதையும், தொடர்ந்து நீங்கள் வளருகிறதையும் நன்றாக நீங்கள் கவனிக்க முடியும். ஆவியிலே நீங்கள் பெற்றுக்கொண்ட அநேக காரியங்கள் உங்களுக்குள்ளே இருக்குல்ல, வரங்கள் இருக்குது, வல்லமைகள் இருக்குது, வசனம் இருக்கிறது. இது எல்லாத்துக்கும் நீர் பாய்ச்சுவது தான் இந்த ஆவியிலே நிரப்பப்படுவது. அப்போ முதல்ல நம்ம என்ன செய்யணும், எந்த ஒரு விதை இருந்தாலும் தொடர்ந்து அதற்கு தண்ணீர் பாய்ச்சி கொண்டே இருக்கணும். அப்போ தான் அது ஏற்ற காலத்தில் ஏற்ற வளர்ச்சி அடைந்து ஏற்ற கனிகளை கொடுக்கும் என்று நம்ம அறிந்திருக்கிறோம். அப்போ இதில் நம்ம என்ன செய்யணும், ஆவியானவர் தான் நீர் பாய்ச்சப்படுகிற அனுபவத்தை நமக்கு தருகிறார். நீங்கள் ஆவியில் நிறைவதற்கு இடம் கொடுக்க ஆவிக்குரிய காரியத்தில் என்னென்னலாம் நீங்கள் வாங்கி வச்சுருக்கீங்களோ, கர்த்தர் உங்களுக்கு என்னென்னலாம் உள்ளே கொடுத்துருக்கிறாரோ அதையெல்லாம் வளர்ச்சி அடைய ஆரம்பிக்கிறத பார்க்குறோம். அநேகருடைய வாழ்க்கையில் வரங்கள் இருக்கும், ஆனால் குறிப்பிட்ட அளவில் நிற்கும். நம்ம மகிமையின் மேல் மகிமை, பலத்தின் மேல் பலம், அந்த வளர்ச்சி அடையணும்னா அதற்கு ஆவியிலே நம்ம தினம் நிறைந்திருந்து அபிஷேக அனுபவத்திற்கு நீங்கள் நேரம் கொடுக்கணும். அது ரொம்ப முக்கியமானது. மூன்றாவது ஒரு காரியம் சொல்கிறாரு, கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கன்னா ஒரு மனிதன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் சோர்ந்து போகாமல் இருக்கவும், ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அநேக காரியங்களை கற்றுக்கொள்ளவும், அநேக காரியங்களிலே கர்த்தருக்கென்று ஏற்ற கனி கொடுக்கவும் எல்லா தேவனுடைய மனிதர்களும், எல்லா விசுவாசிக்கிறவங்களும், அழைக்கப்பட்டவங்களும், அபிஷேகம் பண்ணப்பட்டவங்களும் ஊழியம் செய்யணும். இதில் பாருங்கள், அவர் அந்த இடத்துல ஊழியர்களே நீங்கள் ஊழியம் செய்யுங்கள் என்று எழுதலை. இது பொதுவாக எல்லா விசுவாசிகளுக்கும் அவர் சொல்லுகிற ஒரு காரியம். ஆவிக்குரிய காரியங்களில் நீங்கள் வளர்ந்து பெருகணும், சோர்வில்லாமல் நீங்கள் கர்த்தருக்கு ஏற்ற கனிகளை தரணும் என்றால் நீங்கள் அசதியாக இராமல் ஜாக்கிரதையாக இருக்கணும், ஆவியிலே அனலாக இருக்கணும், கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும். அப்போ இந்த ஊழியம் என்பதை இன்றைக்கி நமக்கு எப்படி போதிச்சிருக்கிறாங்கன்னா, ஊழியக்காரர்கள் மாத்திரம்தான் ஊழியம் செய்யணும், மற்ற விசுவாசிகள் அவங்க உட்கார்ந்துருக்கிற இடத்துல உட்கார்ந்துருக்கணும், நாங்கள் எந்திரிக்க சொன்னால் எந்திரிக்கணும், நாங்கள் பிரசங்கம் பண்ணால் குறிப்பெழுதி கொள்ளணும், நாங்கள் சொல்கிறத நீங்கள் செய்யணும், ஆராதனை நாங்கள் நடத்தி செல்வோம். அப்போ நீங்கள் உட்கார வைக்க இடத்துலையே உட்கார்ந்துருக்கிற விசுவாசிகளைப் போல மாறிடுறீங்க. இதை நமக்கு அப்படித்தான் வழி வழியாக பல இடங்களில் கற்றுக் கொடுத்துருக்குறாங்க. நான் எல்லா சபைகளையும் எல்லா ஊழியர்களையும் சொல்லலை. பெருவாரியான இடங்களில் விசுவாசிகள் பல வருஷங்களுக்கு பிறகு நீங்கள் போய் பார்த்தாலும் அவர்கள் விசுவாசிகளாகவே தான் இருப்பார்கள். கர்த்தருக்கு ஏதாவது செஞ்சுருக்கீங்களா அப்படின்னு கேட்டால், நாங்கள் சபைக்கு வர்றதே ஒரு பெரிய ஊழியம் தானே என்று சொல்லுவாங்க. ஆனால் வேதம் சொல்லுது, நீங்கள் ஆவியிலே வளர்ச்சி அடையணும், ஆவியிலே தளர்ந்து போகாமல் இருக்கணும், விசுவாசத்திலே முன்னேறணும், இன்னும் பல ஆழமான அனுபவங்களுக்குள்ளே கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும். இன்றைக்கி நம்ம ஊழியம் செய்ய முடியாதபடிக்கு என்ன தடை இருக்கிறது அப்படின்னு கேட்டால், முதல்ல நமக்கு ஊழியம் என்பது அழைக்கப்பட்டவர்கள் தான் செய்யணும் என்ற ஒரு கான்செப்ட் வலியுறுத்தப்பட்டிருக்கு. ரெண்டாவது, ஊழியம் என்றாலே இந்த 5 ஊழியங்கள் தான் என்று உங்களுக்கு கற்பிக்கப்பட்டிருக்கிறது. 5 ஊழியம். சிலரை அப்போஸ்தலராகவும், சிலரை தீர்க்கதரிசிகளாகவும், சிலரை மேய்ப்பராகவும், சிலரை சுவிசேஷகராகவும், சிலரை போதகர்களாகவும். எபேசியரில் நமக்கு இதை பற்றி சொல்லியிருக்கு 4வது அதிகாரத்தில். அதில் என்ன சொல்கிறாங்க, 5 விதமான ஊழியங்கள் சபை சீர்பொருந்தவும் கிறிஸ்துவினுடைய வளர்ச்சிக்கு ஏற்ற நிறைவான வளர்ச்சி அடையும்படியும் கர்த்தர் சபையிலே இந்த 5 ஊழியங்களை ஏற்படுத்தினார். அது அப்போஸ்தல ஊழியம், தீர்க்கதரிசிகளின் ஊழியம், சுவிசேஷகர்களின் ஊழியம், மேய்ப்பர்களின் ஊழியம், போதகர்களின் ஊழியம். இந்த 5 தான் ஊழியம் என்று நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். அது அல்ல. இந்த 5ஐ தாண்டி இந்த 5 ஊழியத்தை செய்யணும்னா தான் நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கணும். நிறைய என்ன சொல்கிறாங்க, நீங்கள் அழைக்கப்படாதவர்கள் ஊழியத்தில் கை வைக்கக்கூடாது, அழைக்கப்படாதவர்கள் ஊழியம் செய்யக்கூடாது. அது ஆரோனை போல் அழைக்கப்படாவிட்டால் ஒழிய ஒருவனும் இவ்விதமான கனமான ஊழியத்துக்கு தானாய் ஏற்படுகிறதில்லை. எபிரேயர்களின் நிருபம் 5வது அதிகாரம் 4வது வசனத்தில் இருக்கிற வசனத்தை உங்களுக்கு சுட்டி காமிச்சிருப்பாங்க. அந்த வசனம் சொல்லுது, மேலும் ஆரோனைப் போல தேவனால் அழைக்கப்பட்ட
ஏற்பட்டால் ஒழிய ஒருவனும் இந்த கனமான ஊழியத்திற்கு தானாக ஏற்படுகிறதில்லை. அதை பார்த்தோன்னே நம்ம என்ன செய்வோம்? நமக்கு எதுக்குடா வம்பு? கர்த்தர் நம்மை அழைக்கும் போது நம்மிடத்தில் பேசி, நீ சுவிசேஷகன், நீ அப்போஸ்தலன், நீ தீர்க்கதரிசின்னு சொன்னால் அந்த ஊழியத்தை செய்வோம். இல்லாவிட்டால் நாம் சபைக்கு போவோம், செய்தி கேட்போம், வீட்டுக்கு வருவோம், விசுவாசத்தில் இருப்போம் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு விட்டுறோம். இந்த ஊழியத்தில் 2 விதமான ஊழியங்கள் இருக்குது. இதில் 2 விதமான ஊழியத்தில் ஒன்று அழைக்கப்பட்டு நியமனம் செய்யப்பட்டு இந்த ஊழியக்காரன் என்று பிரதிஷ்டை செய்யப்பட்டு செய்கிற ஊழியம். அதை தாண்டி இன்னும் நிறைய ஊழியங்கள் தேவனுடைய சபையிலும் தேவனுடைய ராஜ்யத்திலும் நிறைய வேலைகள் இருக்கிறது. அதற்கு அழைப்பு தேவையில்லை. இப்போது ஒருவர் இருக்கிறார் என்று வைத்துக்கொள்வோம். ஒருவர் மருத்துவர் இருக்கிறார், ஒரு டாக்டர். அந்த டாக்டருக்கு ஒரு கிளினிக் ஒன்று இருக்குது, பெரிய ஆஸ்பத்திரி ஒன்று இருக்குது. தன்னுடைய மகனை அவர் படிக்க வைத்து டாக்டராக்கி அவரை டாக்டராக அந்த கிளினிக்கில் அல்லது அந்த ஆஸ்பத்திரியில் அவரை நியமனம் செய்கிறார். அந்த டாக்டர் வேலையை இவர் படித்து லைசன்ஸ் வாங்கி பட்டம் பெற்று அதற்கு பிறகுதான் அவர் போய் அந்த இடத்துல வேலை செய்ய முடியும். ஆனால் அந்த டாக்டருக்கு பிறந்த பையன் படித்து வளர்கிற வரைக்கும் அவன் வீட்டில், அந்த டாக்டர் வீட்டில் தானே இருக்கிறான், அவன் அந்த வீட்டில் செய்வதற்கு நிறைய கடமைகளும் வேலையும் இருக்குது. இதற்கு யாரும் உங்களுக்கு பட்டம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, யாரும் உங்களுக்கு நியமனம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு டாக்டருக்கு ஆஸ்பத்திரிலையும் வேலை இருக்குது, அவருடைய வீட்லேயும் வேலை இருக்குது. இந்த பையன் அழைப்பு பெறும்போது, பட்டம் பெறும்போது அந்த ஆஸ்பத்திரியில் போய் வேலைக்கு சேர முடியும். அதுக்கு முன்னால் போக முடியாது. அரசாங்கம் அவரை கைது செஞ்சிடும். அவர் அங்கே போய் டாக்டராக பணியாற்ற முடியும். ஆனால் அதே நேரத்தில் அந்த டாக்டருடைய வீட்டில் நிறைய வேலை இருக்கும். அதற்கு நீங்கள் டாக்டராக படித்து பட்டம் பெற வேண்டும் என்ற அவசியம் இல்லை. வீட்டை விட்டுருங்க, அவருடைய கிளினிக்லேயே நிறைய வேலை இருக்கும். ஒரு கணக்கு பார்க்குறது, கணக்கு எழுதுறது, இதுக்கெல்லாம் நீங்கள் டாக்டராக பட்டம் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. அதே போல் இந்த ஊழியத்தில் 2 விதமான ஊழியங்கள் இருக்கிறது. ஒன்று, நீங்கள் அழைக்கப்பட்டு பட்டம் வாங்கித்தான் செய்யணும், லைசன்ஸ் வாங்கித்தான் செய்யணும். அது தவிர இன்னும் நிறைய ஊழியங்கள் தேவனுடைய ராஜ்யத்திலும் கர்த்தருடைய ஊழியத்திலும் நிறைய ஊழியங்கள் இருக்குது. அதை நீங்கள் டிகிரி வாங்கி லைசன்ஸ் வாங்கி செய்யணும் அவசியம் இல்லை. நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருந்தாலே, அபிஷேகம் பெற்றிருந்தாலே, நீங்கள் கிறிஸ்துவை அறிந்திருந்தாலே நீங்கள் ஊழியத்தில் இறங்கி செய்யலாம். ஆனால் எந்த ஊழியம் செய்யணும்? கர்த்தருக்குள்ளே நம்ம வந்த உடனே அப்போஸ்தலர் ஆகிறதோ தீர்க்கதரிசி ஆகிறதோ அது கர்த்தரை அழைக்காவிட்டால் நம்ம செய்ய முடியாது. ஆனால் நான் சொல்கிற 2வது கட்ட ஊழியங்கள் இருக்குது பாருங்கள், அதை நீங்கள் கர்த்தருக்குள்ளே கர்த்தரை அறிந்திருந்தாலோ கர்த்தராலே ரட்சிக்கப்பட்டிருந்தாலோ அது போதும், நீங்கள் அந்த ஊழியத்தை செய்யலாம். இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, துவக்க காலத்தில் கர்த்தருடைய வீட்டில் இருக்கிற வேலைகளை செய்கிறோம். நம்ம அதை செய்ய செய்ய அதில் நம்ம காட்டுகிற உண்மை உத்தமத்தை பார்த்து கர்த்தர் உங்களை அழைக்கப்பட்டு செய்கிற ஊழியங்களிலே உங்களை அழைப்பு கொடுத்து அதில் நிறுவ ஆரம்பித்து விடுகிறார். நல்லா சொல்லணும்னு சொன்னால் உங்களுக்கு புரிகிற மாதிரி, முதல்ல அழைப்பு பெற்று லைசன்ஸ் பெறாமல் செய்கிற நம்ம வீட்டில் செய்கிற ஊழியம் இருக்குது பாருங்கள். உங்கள் வீட்டில் பிள்ளைகள் இருக்கிறாங்க, அதில் இருக்கக்கூடிய அந்த பெட்டெல்லாம் மடித்து வை, வீட்டை சுத்தமாக வை. இதுக்கு யாரும் படிச்சுட்டு பட்டம் வாங்கிட்டு அழைப்பு பெற்று நியமனம் பெற்று செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ அது மாதிரி தேவனுடைய காரியத்தில் நிறைய ஊழியங்கள் இருக்கிறது. இந்த வேலைகளை நீங்கள் செய்ய ஆரம்பிக்கும்போது அதில் நீங்கள் எவ்வளோ கவனமாக உண்மையாக நேர்த்தியாக நடக்கிறீர்கள் என்பதை பார்த்து கர்த்தர் உங்களை அந்த பிரதானமான ஊழியத்திற்கு ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கிறது. அந்த பிரதான ஊழியத்தை நீங்கள் பெறுவதற்கு முன்னால் இந்த சின்ன சின்ன அனுபவங்கள் உங்களுக்கு அவசியமாக இருக்கிறது. அதிலும் இன்னும் குறிப்பாக எங்கள் அனுபவத்தை வச்சு சொல்லப்போனால், நீங்கள் படிப்படியாய் வளர்வது தான் நல்ல ஒரு வளர்ச்சியை உண்டாக்கும். முதல்ல உங்கள் வீட்டில் இருக்கிற மாதிரி இந்த சின்ன சின்ன ஊழியங்கள், அழைப்பு பெறாமலே செய்கிற சில ஊழியங்கள், வேலைகள், அவைகளெல்லாம் செஞ்சு நீங்கள் அதில் அனுபவப்படும் போது கர்த்தர் நியமித்த ஒரு பெரிய ஓட்டத்துக்குள்ளே வரும்பொழுது
நீங்கள் இங்கே பெற்றுக்கொண்ட அனுபவங்கள் உங்களுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும். நான் என்னுடைய ஊழிய அனுபவத்தில் ரட்சிக்கப்பட்ட புதுசில், ரட்சிக்கப்பட்ட அன்று இரவே கர்த்தர் எனக்கு தந்த தரிசனத்தை நான் பார்த்தேன். அந்த அபிஷேகத்திலே உடனே நிரப்பப்பட்டேன். ஆனாலும் உடனே நான் தீர்க்க தரிசன ஊழியத்துக்கு போகிறேன் அல்லது இந்த ஊழியத்துக்கு போகிறேன் என்று நான் கிளம்பி விடாமல் ஒரு சபையிலே சில வருடங்கள் அங்கத்தினராக நான் இருந்தேன். பூரண உபதேசங்கள் நிறைந்த ஒரு சபையில் கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் அதில் இருந்தேன். அதே நேரத்தில் நான் வேறு எந்த பிரதான ஊழியத்தையும் செய்யலை. என் நண்பர்களுக்கு இயேசுவை பற்றி சொன்னேன். எனக்கு தெரிந்த இயேசுவை பற்றி சபைக்கு தான் போயிட்டு இருந்தேன். நான் தனியாக எந்த ஊழியமும் ஆரம்பிக்கலை. எந்த ஊழியத்தை நான் செய்ய உள்ள வரலை. சபைக்கு போவேன், ஆராதனை அங்கே சொல்கிறத கேட்பேன். என்னுடைய நண்பர்கள் வேற்று மதத்தை சேர்ந்தவர்கள், அவங்ககிட்ட போய் நான் என்ன சொல்லுவேன், பகிர்ந்து கொள்வேன். நான் இன்றைக்கி இப்படி ஒரு காரியத்தை கேட்டேன், இப்படி ஒரு அனுபவம் எனக்கு கிடைத்தது, அல்லது கர்த்தரை நான் எப்படி தெரிந்து கொண்டேன் என்று என் கூட இருக்கிற மற்ற நண்பர்களுக்கு நான் அதை பிரசங்கம் பண்ணுவேன், பேசுவேன். அவங்க அதை கேட்டுட்டு அவர்களும் ஆசையோடு நான் பங்கு பெறுகிற சபைக்கு வர ஆரம்பித்தாங்க. அப்போ இதுக்கு நான் அழைப்பு பெறலை, தனியாக ஒரு ஊழிய ஸ்தாபனத்தை ஏற்படுத்தலை, ஊழியத்துக்குள்ளே போகலை. அதுக்கப்புறம் ஒரு ஊழியம் செய்கிற ஒரு பிரபலமான ஊழியருடைய அலுவலகத்தில், ஏனென்றால் நான் சபைக்கு போகவும் வரவும் இருந்தால் கூட எனக்கு கர்த்தர் கொடுத்த வேறு விதமான ஆவிக்குரிய அனுபவங்களை அந்த சபையிலே பார்க்க முடியலை என்னால். எனக்கு நேரிடுகிற இந்த சில ஆவிக்குரிய அனுபவங்களை அவங்ககிட்ட சொன்னால் அதில் எனக்கு எந்த விளக்கமும் அவர்களால் சொல்ல முடியலை. அப்போ இது போன்ற அனுபவம் உள்ள யார் இருக்கிறான்னு பார்த்து ஒரு தேவ மனிதர், கர்த்தரால் அழைக்கப்பட்ட தீர்க்க தரிசன ஊழியம் செய்கிற ஒரு தேவ ஊழியர், அவருடைய ஊழியத்தில் போய் கிட்டத்தட்ட 2 வருஷம் அந்த ஊழியத்தில் அவருடைய ஆஃபீஸில், அலுவலகத்தில் வேலை செய்தேன். அந்த கடிதங்களை பார்க்குறது, வரக்கூடிய மணியாளர்களுக்கு பதில் போடுவது, வருகிறவர்களை ஒழுங்கு செய்வதுன்னு அவருக்கு ஒரு அசிஸ்டண்ட் மாதிரி இருந்தேன். அப்போவும் நான் வேறு எந்த பிரதான ஊழியத்துக்கும் அழைக்கப்படலை. இவைகளை நான் செய்து கொண்டே வந்தபோது ஒரு நாள் இரவிலே அந்த ஊழியத்தில் இருக்கும்போது கர்த்தர் என்கிட்ட பேசினார். அவர் சொன்னார், நீ இனி அடுத்து நீயே எழும்பி நான் உனக்கு கட்டளையிடுகிற ஊழியத்தை செய்யணும், பிரதான ஊழியத்தை அப்படின்னு கர்த்தர் என்னை அப்போ தான் அந்த அழைக்கப்பட்ட ஊழியத்துக்குள்ளே என்னை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறார். அது வரைக்கும் சர்ச்சில் வேலை செஞ்சுருக்கிறேன், சர்ச்சுக்கு நான் போயிருக்கிறேன். அந்த நேரத்தில் என்னுடைய நண்பர்களுக்கு இயேசுவை பற்றி சாட்சி சொல்லியிருக்கிறேன், என் வாழ்க்கையில் நடந்ததை பற்றி சொல்லியிருக்கிறேன், எங்கள் பாஸ்டர் பண்ண பிரசங்கத்தை அவர்களுக்கு எளிமைப்படுத்தி சொல்லியிருக்கிறேன். அதுக்கு பிறகு ஒரு ஊழிய ஸ்தாபனத்தில் நான் 2 வருஷம் வேலை பார்த்துருக்கிறேன். அங்கே நான் அந்த ஊழிய சம்பந்தமாக கொடுக்கப்பட்ட வேலைகளை நான் கவனித்து பார்த்துருக்கிறேன். அதுக்கு பிறகு தான் கர்த்தர் என்னை ஒரு பிரதானமான ஓட்டத்திற்கு, அழைக்கப்பட்ட ஊழியத்திற்கு என்னை அழைத்தார். அது வரைக்கும் நான் சும்மா இருக்கலை. கர்த்தர் அழைக்கிற வரைக்கும் நம்ம அப்படியே காத்திருப்போம், அவர் சொல்லட்டும், சொன்னால் செய்வோம். இல்லை, அதுக்கு முன்னால் செய்ய வேண்டிய சின்ன சின்ன வேலைகள் நிறையா இருக்குதே. இதுக்கெல்லாம் யாரும் உங்களை கூப்பிட்டு உங்கள் கையில் நியமனம் கொடுத்து உங்களை அப்பாயின்ட் பண்ணி அந்த வேலை செய்ய வைக்க வேண்டிய அவசியம் இல்லையே. அது வரைக்கும் நம்ம கைக்கு செய்யும்படி நேரிடுகிற சின்ன சின்ன வேலைகள் எல்லாம் தேவனுடைய காரியத்தின் நிமித்தம் நான் செய்ய பழகினேன். இதைத்தான் நான் சொல்கிறேன், ஒரு களத்திலே செய்கிற வேலைக்கும் நம்முடைய வீட்டிலே செய்கிற வேலைக்கும் வித்தியாசம் இருக்கிறது. இந்த ஊழியத்தை குறித்து கர்த்தருடைய வேதம் என்ன சொல்லுது பாருங்க. பிலிப்பியர்களின் நிருபம் 2வது அதிகாரம் 22வது வசனம். மற்றவர்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குரியவைகளை தேடாமல் தங்களுக்குரியவைகளையே தேடுகிறார்கள், தகப்பனுக்கு பிள்ளை ஊழியம் செய்வது போல. அப்போ கர்த்தருக்கு நம்ம செய்கிற ஊழியத்தில் தகப்பனுக்கு பிள்ளை ஊழியம் செய்கிறது போல, ஒரு அப்பாவுக்கு தேவையான காரியங்களை எடுத்து வைக்கிறது, அவருக்கு என்ன வேணுமோ அதை செய்வது. இதுக்கு யாராவது அப்பா நம்மளை கூப்பிட்டு நமக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அடித்து, உனக்கு வேலை இது நான் காலையில் எந்திரிச்ச உடனே எனக்கு இந்தந்த காரியங்களை நீ செய்யணும், நான் ஆஃபீஸ் போகிறதுக்கு முன்னால் இது செய்யணும்னு யாரும் நியமனம் பண்ணுவது இல்லை. அப்போ ஊழியத்தில் தகப்பனுக்கு பிள்ளை ஊழியம் செய்வதை போல ஊழியம் இருக்கிறது. கர்த்தர் எனக்கு பிரதானமாய் பேசி அழைப்பை கொடுக்கிற வரைக்கும் நான் சும்மா இருக்கவில்லை. அது தாண்டின இன்னும் நிறைய ஊழியங்கள் இருக்குதே. இந்த 5 ஊழியங்கள் தவிர அந்த வேலைகளை, சின்ன சின்ன வேலைகளை, உதவிக்கார ஊழியத்தை, வேலைகளை நான் செய்து கொண்டே இருந்தேன்.
அதுக்கு பிறகு தான் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு, ஏறத்தாழ 4 வருஷத்துக்கு பிறகு கர்த்தர் என்னை அந்த பிரதானமான வேலையை சொல்லி என்னை அழைத்தார். என்னை அழைத்த அதே நாளில் நான் அந்த அலுவலகத்தில் முக்கியமான வேலையிலே நான் இருக்கிறேன். பல பொறுப்புகளை நான் தான் செஞ்சிகிட்டு இருக்கிறேன். அங்கே நடத்தப்படுகிற பத்திரிகை வேலை, இன்னும் நிறையா காரியங்கள், இவைகளெல்லாம் நான் தான் செய்கிறேன். நான் எப்படி எங்களை நடத்துகிற தலைவர்கிட்ட போய் சொல்கிறது, கர்த்தர் என்னை கூப்பிடுறாரு அப்படின்னு நினைத்து கொண்டிருந்த போது, முதல் நாள் இரவிலே கர்த்தர் பேசினார். அடுத்த நாள் காலையில் நான் ஆஃபீஸில் உட்கார்ந்து வேலை செய்யும்போது எங்கள் ஊழிய தலைவர் அங்கே வந்தார். அவர் சொன்னார், கர்த்தர் உன்னை ஊழியத்துக்காக வேறு பிரிக்கிறாரப்பா, நீ கொஞ்சம் அதுக்கு ஆயத்தப்படு, கர்த்தர் உன் கையில் தனியாக ஊழியம் கொடுத்து உன்னை அனுப்ப சொல்லுகிறார் அப்படின்னு சொன்னார். இதுதான் அழைப்பு. இந்த அழைப்பை பெறுவதில் கர்த்தர் என்கிட்ட பேசி அதை உறுதியும் படுத்தினார். ஆனால் இந்த உறுதிப்பாடும் அழைப்பும் வர்ற வரைக்கும் நான் சும்மா இருக்கலை. நான் கர்த்தருடைய சின்ன சின்ன வேலைகள், ஊழியங்களை செய்து வந்தேன். அதுதான் என்னை நான் பெற்றுக்கொண்ட ஆவிக்குரிய அனுபவத்திலும், நான் பெற்றுக்கொண்ட தரிசனத்திலும், அபிஷேகத்திலும் என்னை பாதுகாத்து கொண்டே வந்தது. நான் ஊழியம் செய்யாமல் இருந்தால் சோர்ந்து போயிருப்பேன். அடுத்து என்ன என்று எனக்கு தெரியாததுனால நானும் மற்றவர்களைப் போல ஏதாவது வேலைக்கு போகலாமா, என் நண்பர்கள் மாதிரி வேறு வேலை எதுக்காவது அப்ளை பண்ணலாமா என்றெல்லாம் நான் யோசிச்சிருந்திருப்பேன். ஆனால் நான் அதுவரைக்கும் சும்மா இருக்காமல் கர்த்தருடைய வேலைகளை இழுத்து போட்டு செய்தேன். நான் செய்த வேலைகள் அழைப்பு பெற்று செய்கிற வேலைகள் அல்ல. ஒரு சபை ஆரம்பிச்சிடல, ஒரு அப்போஸ்தலன் என்று சொல்லி நான் உடனே புறப்பட்டு போயிடல. அது வரைக்கும் அதை தாண்டி வேறு ஊழியங்களும் இருக்கிறது. அதை பற்றி தான் இன்றைக்கி உங்கள்கிட்ட பேச போகிறேன். கர்த்தர் உங்களை பிரதானமான வேலைக்கும் ஊழியத்துக்கும் அழைக்கிற வரைக்கும் நீங்கள் அழைப்பு பெறாமலே தகப்பனுக்கு பிள்ளை வேலை செய்கிற மாதிரி செய்கிறதுக்கு நிறைய வேலைகள் இருக்கிறது. அந்த வேலைகளை செய்யலாம். அதில் அது செய்யணும். செஞ்சீங்கன்னா தான் கர்த்தருக்குள் அழைக்கப்பட்ட அழைப்பில் தளர்ந்து போகாமல் இருப்பீங்க. ஒருவேளை நீங்கள் ஆஃபீஸில் வேலைக்கு இருக்கலாம், பரவாயில்ல. நீங்கள் ஆஃபீஸில் வேலைக்கு போயிட்டு கடவுளுடைய வேலையில் உங்களுக்கு என்னென்ன வேலைகளை செய்ய முடியுமோ, அந்த பிரதான அழைப்பு பெற்று செய்கிற வேலைகள் அல்ல, அதை செய்யணும்னா நீங்கள் முழு நேர வேலையாளர் தான் இருக்கணும். ஒரு அப்போஸ்தலனாக இருந்து கொண்டு நான் அங்கே ஆஃபீஸில் அக்கௌண்டண்ட்டாக இருக்கிறேன் அல்லது ஆடிட்டராக இருக்கிறேன், அதே நேரத்தில் நான் அப்போஸ்தலர், அது சாத்தியமில்லை. நீங்கள் அப்போஸ்தலனாக இருக்குன்னா அது பிரதான அழைப்பு பெற்ற ஊழியம். 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. அது இவர்களை பற்றி தான் சொல்லுகிறது. என்னை கர்த்தர் ஒரு சபை மேய்ப்பராய் அழைத்திருந்தால் நான் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சு நடத்துவேன், மற்ற நாளில் இல்லை, அது அல்ல. இந்த பிரதான வேலைகள் வந்தால் அது முழு நேர பணியாகத்தான் செய்யப்பட வேண்டும். ஆனால் இந்த காரியம் வருது பாருங்கள், மற்ற வேலைகள், அதை செய்யும்போது நீங்கள் அதை உங்களுடைய அலுவலக வேலைகள், மற்ற வேலைகளுக்கு நடுவில் நீங்கள் இதையும் செய்ய முடியும். ஸ்கூலில் டீச்சராக இருக்கீங்களா, அதை விட வேண்டியதில்லை. கர்த்தர் பிரதான அழைப்புக்கு அழைக்கிற வரைக்கும், அது வரைக்கும் நீங்கள் இந்த வேலைகளை அதையும் செய்து கொண்டு இதையும் செய்யலாம். அப்போ வேதம் நமக்கு அப்படிப்பட்ட ஊழியங்களை குறித்து அடையாளம் காட்டுகிறது. அதை பற்றி பேசத்தான் இந்த நிகழ்ச்சி. இதில் பிரதானமாய் பல பேர் எங்கே தடையாகி உட்கார்ந்துடுறாங்கன்னா, ஊழியம் என்பது எல்லாருக்குமானதல்ல. அது அழைக்கப்பட்டு ஆரோனை போல தெரிந்தெடுக்கப்பட்டு கர்த்தர் சத்தத்தில் பேசி தரிசனம் கொடுத்து அப்போ தான் ஊழியம். அது வரைக்கும் நம்ம சும்மா இருப்போம், நீங்கள் சும்மா இருக்கிறீங்க. அந்த அழைக்கப்படுகிற காலம் வரைக்கும் நீங்கள் செய்வதற்கு வேறு பல ஊழியங்கள் இருக்கிறது. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அப்படி தான், வேறு சில ஊழியங்கள். முதல் ஊழியம் பாருங்கள், தகப்பனுக்கு பிள்ளை ஊழியம் செய்வது போல செய்கிற ஊழியங்களில் பிரதானமான ஒன்று. 5 ஊழியங்கள் நான் ஏற்கனவே சொன்னேன். அந்த 5 ஊழியங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலர் ஊழியம், தீர்க்கதரிசி ஊழியம், சுவிசேஷ ஊழியம், மேய்ப்பர் ஊழியம், போதக ஊழியம். இது 5 அழைக்கப்பட்டு செய்கிறது. இதில் இந்த சுவிசேஷ ஊழியருக்கு பாருங்கள், அது மாத்திரம் வித்தியாசமானது. சுவிசேஷகர்கள் 2 விதமாக இருக்கிறாங்க. ஒன்று அழைப்பு பெற்ற சுவிசேஷகர்கள், மற்றவர்கள் கர்த்தரை அறிந்திருக்கிறதுனாலேயே நீங்கள் சுவிசேஷம் அறிவிக்கலாம். அதுக்கு இதுக்கு வித்தியாசம் இருக்குது. சிலரை கர்த்தர் சுவிசேஷகர்களாகவே அழைத்திருப்பார். அவங்களுடைய சுவிசேஷ ஊழியத்தில்
பல வேலைகள் நடைபெறும். ஆனால் சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு பாருங்கள், சுவிசேஷம் ஊழியம் வேறு, சுவிசேஷ அறிவிப்பது என்பது வேறு. என்ன குழப்புறீங்கன்னு நீங்கள் கேட்பீங்க. நான் சொல்கிறேன் பாருங்கள், சுவிசேஷகனுக்கு என்னென்ன வேலையெல்லாம் இருக்குது. வேதத்தில் ஏசாயா 61:1 சில காரியங்களை கர்த்தர் நமக்கு அறிவுறுத்துகிறார். என்ன சொல்கிறாரு? கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். எதுக்கு? இப்போ பாருங்கள், அப்பாயின்ட் பண்ணுறாரு. கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். அப்போ பார்த்தீங்களா, இது அப்பாயிண்டட் மினிஸ்ட்ரி. சுவிசேஷகன், அழைக்கப்பட்ட சுவிசேஷகன், சுவிசேஷ ஊழியம். அவங்களுக்கு என்னென்ன வேலை இருக்குது பாருங்கள். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயங்கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் கூறவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளையும் கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும், சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அனுப்பினார் என்ன? அப்பாயின்ட் பண்ணுறாரு. அப்போ எனக்கு சுவிசேஷம் சொல்கிற வேலை மாத்திரம் இல்லை, நிறைய வேலை இருக்குது. சுவிசேஷம் என்பது கிறிஸ்துவை பற்றியும், கிறிஸ்து மனிதர்களுக்காக என்ன செய்தார் என்பதை பற்றியும், என்ன செய்ய போகிறார் என்பதை பற்றியும் ஜனங்களுக்கு சொல்கிறது தான் சுவிசேஷம். ஆனால் இவர் இந்த சுவிசேஷ அழைப்பில் சுவிசேஷம் சொல்லுவது மாத்திரமில்லை, அவர்கள் செய்வதற்கு இன்னும் பல வேலைகளை கர்த்தர் அங்கே காமிக்கிறார். என்னென்ன காமிக்கிறாரு? இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயங்கட்டுதலை சொல்லு, சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையை நீ சொல்லணும் அல்லது அவர்களை விடுவிக்கணும். மூணாவது, கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலை சொல்லணும், கட்டவிழ்க்கணும். அப்போ கட்டவிழ்க்கிற வேலை, காயங்கட்டுற வேலை, விடுதலை தருகிற வேலை, அப்புறம் கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும், தேவன் தம்முடைய நீதியை சரிக்கட்டும் நாள். அனுக்கிரக வருஷம்னா கர்த்தருடைய 1000 வருட அரசாட்சி, தேவனுடைய ராஜ்யம் பூமியிலே நடைபெறுகிற காலத்தை பற்றி சொல்லவும், தேவனுடைய நீதியை சரிக்கட்டும் நாள், நியாய தீர்ப்பின் நாளை பற்றி சொல்லவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதலை கொண்டு வரவும், அடுத்து சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும். கர்த்தருடைய பரிசுத்தவான்களுக்கு நடுவில் துயரப்பட்டவர்கள் இருப்பாங்க, அவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அப்போ இவ்வளவு வேலை சுவிசேஷ ஊழியத்தில் இருக்குது. அதில் ஒன்று தான் சுவிசேஷம் அறிவிப்பது. நான் சொல்கிறது என்னென்னா, இந்த அப்பாயிண்ட் பண்ணப்பட்டு அனுப்பப்படுகிற சுவிசேஷ வேலை அல்ல. இந்த சுவிசேஷ வேலையில் கர்த்தர் நம்மை சுவிசேஷகனாக தெரிந்து கொள்கிற வரைக்கும் நீங்கள் சுவிசேஷத்தை அறிவிக்கலாம். அதுக்கு யாருடைய பெர்மிஷனும் உங்களுக்கு தேவையில்லை. இன்னும் சொல்லப்போனால் சுவிசேஷத்தை அறிவிப்பது எல்லார் மேலேயும் விழுந்த ஒரு கடமையாக இருக்கிறது. சுவிசேஷம் அறிவிப்பது வேற, சுவிசேஷ ஊழியம் செய்வது வேற. ஊழியம் செய்வது இவ்வளோ விஷயம் இருக்குது. இப்போ நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க, நீங்கள் போய் கட்டவிழ்க்க வேண்டியதில்லை, நீங்கள் கட்டுக்களை பற்றி சொல்லப்பட வேண்டியதில்லை, விடுவிக்க வேண்டியதில்லை. நீங்கள் என்ன செய்யலாம்? உங்களுடைய நண்பர்களுக்கோ அயலாருக்கோ சுவிசேஷத்தை சொல்லலாம். சுவிசேஷ ஊழியம் செய்கிறவங்களுக்கு சுவிசேஷத்தையும் சொல்லி அதற்கு மேலும் செய்வதற்கு பல கடமைகள் அங்கே சொல்லப்பட்டிருக்கு. அதுதான் அழைக்கப்பட்டு கர்த்தர் அனுப்பி பேசி செய்கிற வேலை. சுவிசேஷம் அறிவிப்பதற்கு பாருங்கள், அது எல்லாரும் மேலே விழுந்த கடமை. நீங்கள் போய் உங்களுக்கு தெரியாதவங்க தெரிஞ்சவங்க யாராக இருந்தாலும் இயேசுவை பற்றி சொல்வதுதான் சுவிசேஷம். இயேசு யார், அவர் உங்களுக்கு என்ன செய்திருக்கிறார், என்ன செய்ய போகிறார், இயேசு இல்லாத வாழ்க்கையில் என்ன ஆபத்து இருக்கிறது, இயேசு வரும்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் என்ன மாற்றம் வருகிறது, இயேசு இதை கொண்டு வருவதற்கு என்னென்னலாம் செய்தார், சிலுவையில் அறையுண்டார், இது போன்ற பல காரியங்கள் இதெல்லாம் நீங்கள் சொல்லலாம் அவங்களுக்கு. அவ்வளோதான் சுவிசேஷம் அறிவிக்கலாம். பாருங்கள், அப்போஸ்தலருடைய புஸ்தகம் 8வது அதிகாரம் 3வது வசனம் சொல்லுது, சவுல் வீடுகள் தோறும் நுழைந்து
புருஷரையும் ஸ்திரீகளையும் இழுத்து கொண்டு போய் காவலிலே போடுவித்து சபையை பாழாக்கி கொண்டிருந்தான். 4வது வசனம், சிதறிப்போன சபையார், சிதறிப்போனவர்கள் எங்கும் திரிந்து சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள். அப்போ இதுக்கு அதுக்கு வித்தியாசம் தெரியுதா? இதற்கு அவர்களுக்கு லைசன்ஸ் இல்லை. அவங்கள நீ சுவிசேஷம் சொல்லுங்கள் என்று அப்பாயின்ட் பண்ணி கர்த்தர் அனுப்பலை. அவர்கள் சுவிசேஷ வேலை இல்லை, சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள். இதற்கு எந்த அனுமதியும் தேவையில்லை. அது கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லார் மேலே விழுந்த ஒரு கடமையாக இருக்கிறது. அப்போ அழைப்பு பெற்ற சுவிசேஷகன் என்று ஒன்று இருக்கிறான். எல்லாரும் சுவிசேஷம் அறிவிக்கிறாங்க. இவர்கள் பாருங்கள், சுவிசேஷ ஊழியத்தை செய்யல, சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள், சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள். இதுக்கு கர்த்தர் உங்களோட நேரடியாக பேசி நீ நாளைக்கு இருந்து இங்கே போய் சுவிசேஷம் சொல்லு அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அது உங்கள் மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது. 1 கொரிந்தியர் புஸ்தகம் 9வது அதிகாரம் 16வது வசனம் சொல்லுது, சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை, அது என்மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது. எல்லார் மேலே விழுந்த கடமை அதுதான். சுவிசேஷகர்கள் மாத்திரம் சொல்வதில்லை, அப்போஸ்தலர்களும் சுவிசேஷம் சொன்னாங்க, தீர்க்கதரிசிகளும் சுவிசேஷம் சொன்னாங்க, போதகர்களும் மேய்ப்பர்களும் சுவிசேஷம் சொல்லலாம், விசுவாசிகள் சுவிசேஷம் சொல்லலாம். சுவிசேஷ வேலை ஊழியம் செய்வதல்ல, சுவிசேஷத்தை பிரசங்கிப்பது. இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? சுவிசேஷ ஊழியத்தில் பல வேலைகளும் பல கடமைகளும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சுவிசேஷத்தை பிரசங்கிப்பது நம் எல்லார் மேலே விழுந்த ஒரு கடமையாக இருக்கிறது. அப்போ இந்த வேலையை நீங்கள் செய்யலாம். இன்னும் சில ஊழியங்கள் இருக்குது பாருங்கள். இதுக்கு கர்த்தர் பேசி தரிசனத்தில் வெளிப்பட்டு இதை செய் மகனே என்றெல்லாம் சொல்லி பேசி உங்களை அப்பாயின்ட் பண்ணி அனுப்ப வேண்டியது இல்லை. அது 5 ஊழியங்கள்: அப்போஸ்தல ஊழியம், தீர்க்கதரிசன ஊழியம், சுவிசேஷ ஊழியம், மேய்ப்பர் ஊழியம், போதக ஊழியம், 5. இது பாருங்க, இதை தாண்டி வேறு சில ஊழியங்கள். இது என்ன ஊழியம்? அடுத்து பாருங்க, ஜெபம் செய்கிற ஊழியம். இதுக்கு யாரும் உங்களை அப்பாயின்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நான் உன்னை ஜெப ஊழியத்திற்காக நியமிக்கிறேன். இந்த ஊழியம் பாருங்க, அந்த 5 லிஸ்ட்லேயே இல்லை. அப்போ இதை 5 பேருமே செய்ய முடியும். அப்போஸ்தலர் ஜெபிக்கணும், தீர்க்கதரிசி ஜெபிக்கணும், அதே மாதிரி மேய்ப்பர்கள் ஜெபிக்கணும், போதகர்கள் ஜெபிக்கணும், சுவிசேஷகர்கள் ஜெபிக்கணும், விசுவாசிகள் ஜெபிக்கணும், சபையார் ஜெபிக்கணும். இதுக்குன்னு ஒரு தனி கேட்டகரி ஊழியம் இல்லை, ஜெபிக்கணும். அப்போ இந்த ஜெபத்தை ஊழியமாக நம்ம செய்யலாம். எனக்காக நான் செய்யும்போது அது ஜெபம், பிறருக்காகவும் தேவனுடைய காரியங்களுக்காகவும் ஜெபிக்கும்போது அந்த ஜெபம் ஊழியமாகி விடுகிறது. இதுக்கு யாரும் உங்களுக்கு லைசன்ஸ் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் உங்கள்கிட்ட பேசி ஜெப ஊழியத்தை அப்படி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நீங்களே ஜெபிக்க முடியும். அப்போது நான் எனக்காக ஜெபம் பண்ணுறேன், என் பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுறேன், அது ஜெபம். இந்த ஜெபத்தை ஊழியமாக்கும்போது தேவனுடைய சித்தத்துக்கு ஜெபம் பண்ணுறேன், தேவன் இப்போ என்ன செய்கிறார், என்ன செய்ய விரும்புகிறார், அதற்கு ஜெபம் பண்ணுறேன், அழிகிற மனிதர்களுக்காக ஜெபம் பண்ணுகிறேன், சுற்றிலும் நடக்கிறவைகளை பார்த்து திறப்பிலை நின்று ஜெபம் பண்ணுகிறேன், சக மனிதர்களுக்காக விசுவாசிகளுக்காக ஜெபம் பண்ணுகிறேன். இந்த மாதிரி அந்த ஜெபத்தை செய்ய ஆரம்பிக்கும்போது அந்த ஜெபம் ஊழியமாகி விடுகிறது. இதுக்கு கர்த்தர் உங்களை விசேஷமாக பேசி உங்களை எழுப்பி அனுப்பி ஆரோனை போல் அழைக்கணும்னு சொல்லி அவசியம் இல்லை. விசுவாசிகள் செய்யலாம், ஊழியர்கள் செய்யலாம், செய்யணும். அப்போ எல்லாரும் செய்யக்கூடியது இந்த ஜெப ஊழியம். வேதத்தில் சொல்லுது பாருங்க, கொலோசியர்கள் நிருபம் 4வது அதிகாரம் 12வது வசனம். அதில் எப்பாபிரா அப்படின்னு ஒருத்தரை பற்றி சொல்கிறாங்க. பவுலோடு கூட உடன் ஊழியக்காரராக இருந்த எப்பாபிரா. அதில் அவர் சொல்கிறார், எப்பாபிரா உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறான். கொலோசை பட்டணத்தில் இருக்கிற விசுவாசிகளுக்கு பவுல் எழுதின கடிதத்தில் இதை எழுதுகிறார். என் கூட இருக்கிறான எப்பாபிரா, அவன் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறான். உங்களைச் சேர்ந்தவனும் கிறிஸ்துவின் ஊழியக்காரனுமாகிய இவன், கிறிஸ்துவனுடைய ஊழியக்காரனாகிய இவன், நீங்கள் தேவனுக்கு சித்தமான எல்லாவற்றிலும் தேறினவர்களாகவும் பூரண நிச்சயம் உள்ளவர்களாயும் நிலை நிற்க வேண்டும் என்று தன் ஜெபங்களிலே
எப்பொழுதும் உங்களுக்காக போராடுகிறான். இவருடைய ஊழியமே என்னென்னா ஜெபம் பண்ணுறது. பவுலும் அவரோடு கூட சேர்ந்த மனிதர்களும் எங்கெங்கெல்லாம் ஊழியத்து போகிறாங்க, எங்கெங்கெல்லாம் சபை கட்டுறாங்க, எங்கெல்லாம் விசுவாசிகளை எழுப்புகிறார்கள், இந்த எப்பாபிரா இதெல்லாம் கவனித்து தொடர்ந்து அவர்களுக்காக அவங்க இன்னும் வளரணும், கனி கொடுக்கணும், அவர்கள் எந்த விதமான மாயங்களில் சிக்கிவிடக்கூடாது, அழைப்பை இழந்துடக்கூடாது அப்படின்னு உத்தரவாதம் பண்ணி ஜெபம் பண்ணி கொண்டே இருக்கிறார். அப்போ இந்த ஜெபம் பண்ணுகிற ஊழியம் என்பது அந்த பட்டியலில் கொடுக்கப்படாத ஒரு ஊழியம். ஆனால் அது ஊழியம். இந்த எப்பாபிரா செய்த ஊழியமே இதுதான். அவர் சொல்கிறார் பாருங்கள், கிறிஸ்துவனுடைய ஊழியக்காரனாகிய எப்பாபிரா அவன் உங்களுக்கு ஜெபம் பண்ணுவதையே ஊழியமாக செய்கிறான். இது அப்பாயிண்ட் பண்ணி செய்ய வேண்டிய ஊழியம் அல்ல. நீங்களே என்ன செய்யலாம், உங்களுக்கு தெரிந்தவர்கள், தேவையில் உள்ளவர்கள், கர்த்தர் இப்போ நம்ம சுற்றிலும் என்ன நடக்கிறதாக காண்பிக்கிறாரோ அது, என்ன நடக்க போகிறதா காமிக்கிறாரோ அது, உங்களுடைய நண்பர்கள், சபை, ஊழியர்கள், இவங்களுக்கெல்லாம் லிஸ்ட் பண்ணி நீங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறீங்க பாருங்கள், அது ஒரு ஊழியம். அதற்கு அப்பாயின்மெண்ட் தேவையில்லை. ஆரோனை போல் அழைக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் கர்த்தரால் பெற்றுக்கொண்ட அபிஷேகம் ஜெபம் பண்ண தெரியுமில்ல, அபிஷேகம் வாங்கியிருக்கீங்கல்ல, ரட்சிக்கப்பட்டவர்கள் தானே, நீங்கள் ஜெபிக்கலாம். அதுக்கு யாரும் உங்களை பெர்மிட் பண்ணணும், உங்களை அந்த வேலைக்கு நியமிக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த வேலையில் நம்ம கருத்தாக செய்யலாம். அப்போ நாம் எதற்கெல்லாம் ஜெபிக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் காரியம், இந்த ஜெப ஊழியம் செய்கிறவங்க விசுவாசிகளின் விசுவாசம் ஒளிந்து விடாதபடி நீங்கள் ஜெபிக்கலாம். ஏன்னா அந்த கடைசி காலத்தில் தேவ ஜனங்களுடைய விசுவாசம் ஒளிந்து போகும்படிக்கு நிறைய போராட்டங்களை, பிரச்சனைகளை சாத்தான் கொண்டு வருவான். இயேசு அப்படி ஜெபம் பண்ணினார். விசுவாசிகள் ஒரு சோதனை காலத்துக்குள்ளே போக போகிறாங்க, சீஷர்கள் ஒரு சோதனை காலத்துக்குள்ளே போக போகிறாங்கன்னு தெரிஞ்ச உடனே கர்த்தர் இந்த சீஷர்களின் பாதுகாப்புக்காகவும் அவருடைய விசுவாசம் ஒளிந்து விடாதபடிக்கும் அவர்களுக்காக உத்தரவாதம் பண்ணி ஜெபித்தார். இது ஒரு ஜெப ஊழியத்தில் பிரதானமான ஒன்று. லூக்கா சுவிசேஷம் 22வது அதிகாரம் 31-32 இயேசு சொல்லுகிறார், பின்னும் கர்த்தர், சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுளகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதுக்கு உத்தரவு கேட்டான். அப்படின்னா அடுத்து நீங்கள் ஒரு உபத்திரவத்துக்குள்ளே, ஒரு துன்பத்துக்குள்ளே, துயர நாட்களுக்குள்ளே, ஒரு அனுபவத்துக்குள்ளே கடந்து போக போகிறீங்க. என்கிட்ட வந்து கேட்டுட்டான், உங்கள் சீஷர்களை சொலகில் புடைக்கிற மாதிரி புடைக்க போகிறேன்னு. கர்த்தர் என்ன செய்தார் பாருங்கள், நானும் உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உனக்காக வேண்டிக் கொண்டேன், நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரை ஸ்திரப்படுத்து என்றார். அப்போது இவர்கள் ஒரு உபத்திரவத்துக்குள்ளே போக போகிறாங்கன்னு தெரிஞ்ச உடனே இயேசு அவர்களுக்காக ஜெபித்தார். இப்போ நம்ம வாழ்கிற அந்த கடைசி காலத்தில் கர்த்தருடைய பிள்ளைகளின் விசுவாசத்தை உருக்குலைப்பதற்கு எல்லா விதத்திலும் சாத்தான் பலமாக போராடுவான். அப்போ நீங்கள் என்ன செய்யலாம், இதுக்கு அப்பாயின்மெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீங்களே அவைகளை வைத்து தேவ ஜனங்களை விசுவாசத்தை விட்டு வழி விலகி போக பண்ண என்னென்ன பிரச்சனைலாம் சாத்தான் கொண்டு வருகிறான்னு நீங்கள் பார்க்குறீங்களோ அதற்காக ஜெபம் பண்ணி இந்த சோதனைக்குள்ளே போகும்போது தேவனுடைய ஜனங்கள், சபை எந்த விதத்திலும் அவர்கள் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி நீங்கள் திறப்பில் நின்று ஜெபம் பண்ணணும். அப்போ இந்த ஜெபிக்கிறவர்கள் அடுத்து எதற்காக ஜெபம் பண்ணலாம், விசுவாசிகள் மோசம் போகாதபடி ஜெபம் பண்ணணும். இந்த கடைசி காலத்தில் விசுவாசிகள் அவர்களை மோசம் போக்குகிற வஞ்சகங்கள் ஏராளமாக இருக்குது. இன்றைக்கெல்லாம் என் மனதில் இருக்கிற ஒரு மிக முக்கியமான காரியம், இப்போ உள்ள பீரியடில் குறிப்பாக தமிழ்நாட்டிலும் இந்தியாவிலையும் ஊழியர்கள், விசுவாசிகள் தீவிரமாக அரசியல்வாதி மாதிரி ஆயிட்டாங்க. அரசியல்வாதிகளைப் போல சபையில் அரசியல் பேசுகிறாங்க, அரசியல்வாதிகள் மாதிரியே வேலை செய்கிறாங்க, அரசியல்வாதிகளுக்கு உதவியாளர்களாக, அவங்களுடைய கட்சிக்காரர்களாக மாறிவிட்டார்கள். அவங்க அதை வந்து பெருசாக நினைக்கிறாங்க. அப்போது நீங்கள் புதிய ஏற்பாட்டு காலத்தில் பார்த்தீங்கன்னா அப்போவும் அரசியல் இருந்தது, அரசியல்வாதிகள் இருந்தாங்க. ஏரோது இருந்தார், ரோமர்கள் இருந்தாங்க. ஏரோதுக்கும் ரோமர்களுக்கும் இதுமேயர்களுக்குமே ஒரு பெரிய அரசியல் சூழ்ச்சியெல்லாம் நடந்து கொண்டிருந்தது. ஆனால் இவர்கள் அந்த காரியத்துக்குள்ளே தலை கொடுக்கவே இல்லை. நான் ஏரோதை ஆமோதிக்கிறேன், நான்
ரோமர்களை ஆதரிக்கிறேன் அப்படின்னு சபையில் எங்கே அவங்க பேசலை. அவர்களுடைய வேலை கர்த்தருடைய காரியத்தை பற்றி செய்வது. ஆனால் இன்னைக்கு நாம் பார்க்குற காரியம், பகிரங்கமாகவே அவர்கள் தங்களை அரசியலில் ஈடுபடுத்தி கொண்டு அரசியல்வாதிகளுக்கு பக்கத்தில் சாமரம் வீசுகிறவர்களாக மாறுறாங்க. இந்தியாவில் மாத்திரம் இல்லை, உலக அரங்கத்திலையும் அப்படி தான். அரசியல் இன்னைக்கு உள்ளே நுழைஞ்சிருச்சு. இவர்கள் அரசியல்வாதி போல மாறுகிறார்கள். ஏனென்றால் அதன் மூலமாய்த்தான் விசுவாசிகளுக்கு நல்லது நடக்கும்னு நினைக்கிறாங்க. அரசியல் மூலமாக தான் நல்லது நடக்கும். அரசியல் மூலம் நல்லது நடக்கும்னா கிறிஸ்து எதற்கு? அரசியல் சூழ்நிலைகள் முதல் நூற்றாண்டு கிறிஸ்தவர்களுக்கு சாதகமாக இருக்கவில்லை. அவங்கள வேட்டையாடினாங்க, துரத்துனாங்க. ஆனால் கர்த்தர் அவர்களுக்கு போதுமானவராக இருந்தார். அப்போ நாம் போய் ஏரோதுடைய அரண்மனையில் ஒரு 4 சீஷர்கள் அங்கே வேலைக்கு சேருவோம், இன்னும் ஒரு 4 பேர் ரோமர்களோடு தங்களை இணைத்து கொள்ளுவோம், அவங்களுக்கு இருந்தோம்னா நம்ம ஆட்களுக்காக நம்ம போய் பேசலாம், இவங்களுக்கு போய் சில காரியங்களை நம்ம எடுத்து சொல்லலாம், இல்லை ராஜா அவர்கள் நல்லவர்கள் அப்படின்னு நாங்கள் அரசியலுக்குள்ளே இருந்தால் செய்யலாம்ல. ஏன் முதல் நூற்றாண்டில் அதை செய்யலை? அவங்க பவுல் நினச்சிருந்தா செய்யலாம்ல. பேதுரு வேணால் செய்ய முடியாது. பவுல் ரோம பிரஜா உரிமை பெற்றவர் தானே. பவுல் அரசியல் அனுபவத்தில் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால், கிறிஸ்துவை அறிவதற்கு முன்னால் அவர் அரசியலில் இருந்தவர் தானே. ரோம பிரஜா உரிமை பெற்றவர், கமாலியல் பாதத்தின் கீழ் கல்வி கற்றவர், ரோமர்களுக்கு நடுவிலே போக்குவரத்துமாய் இருந்தவர், பிறப்பின்படி எபிரேயனாக இருந்தாலும் ரோமன் என்று அறியப்பட்டவர். அவருக்கு எல்லாரும் நிறைய பேர் தெரியும். ராஜாட்ட அனுமதி வாங்கி கொண்டு கிறிஸ்தவர்களை கொல்லுவதற்கு அனுமதி பத்திரம் வாங்கிட்டு வந்தவர். அவர் திரும்ப போகல. பார்த்தீங்களா? இது ஒரு வஞ்சகம். இன்றைக்கி அரசியல்வாதிகள் மூலம்தான் நமக்கு நல்லது கிடைக்குன்னு நம்ம நம்புகிறோம். நாம் அதற்குள்ளே போனால் கிறிஸ்தவர்களுக்காக நல்லதெல்லாம் வாங்கி கொடுக்கலாம்னு நினைக்கிறோம். நீங்கள் அதற்கு எவ்வளோ வேணுமானாலும் முட்டு கொடுக்கலாம், பேசலாம், இதெல்லாம் அப்படி இப்படி இருக்குன்னு. ஆனால் வேதம் அதற்கு வழிகாட்டவில்லை. இதே சூழ்நிலை தான் அந்த காலத்தில் இருந்தது. இவர்களுக்கு வேலை நாங்களோ பிரசங்கம் பண்ணுவதிலும் வேதம் வாசிப்பதிலும் கர்த்தருக்கு ஊழியம் செய்திலும் உறுதியாய் தரித்திருப்போம் என்றார்கள். அதான உண்மை. அப்போ இதை காட்டி ஒரு சபை தலைவர் ஒரு அரசியலை பின்பற்ற ஆரம்பிக்கும்போது அவரை சார்ந்த எல்லாரையும் அதை நம்ப பண்ணி அவங்களுக்கு இதனுடைய முக்கியத்துவம் என்ன என்று சொல்லி சபையையே ஒரு அரசியலுக்குள்ளே, ஒரு அரசியல் தலைவருக்குள்ளே, ஒரு அரசியல்வாதிக்கு பின்னால் கொண்டு போயிடுறாங்க. வேதம் சொல்லுகிறது, இப்படி விசுவாசிகள் மோசம் போகாதபடி அவருடைய மனக்கண்கள் திறக்கப்படும்படி நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. சுற்றி பார்க்குறீங்களா? விசுவாசிகள் இயேசு விட்டு பிரிவதற்கு என்னென்னலாம் நடுவில் வருதுன்னு பார்க்குறீங்களா? உடனே அவர்களுக்காக, விசுவாசிகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. கொலோசியரின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 1 சில வசனங்கள். உங்களுக்காகவும் லவோதேக்கியாவில் இருக்கிறவர்களுக்காகவும் சரீரத்தில் என் முகத்தை காணாதிருக்கிற மற்ற எல்லாருக்காகவும் மிகுந்த போராட்டம் எனக்கு உண்டு என்று நீங்கள் அறிய விரும்புகிறேன். அவர்களுடைய இருதயங்கள் தேற்றப்பட்டு அவர்கள் அன்பினால் இணைக்கப்பட்டு பிதாவாகிய தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் உரிய இரகசியத்தை அறிந்து கொள்ளுகிற உணர்வின் பூரண நிச்சயத்தினுடைய எல்லா ஐஸ்வர்யத்துக்கும் உரியவர்களாக வேண்டுமென்று இப்படி விரும்புகிறேன். அவருக்குள் ஞானம், அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் அடங்கி இருக்கிறது. ஒருவனும் உங்களை நயவசனிப்பினாலே வஞ்சியாதபடி இதை சொல்லுகிறேன். ஒருத்தனும் உங்களை வஞ்சிச்சிடக்கூடாது. உங்களை ஏமாற்றி சில பாயிண்ட்ஸ் எல்லாம் அடுக்கி உங்களை அதை நம்ப வைத்து கர்த்தரை விட்டு பிரிச்சிடக்கூடாது. அரசியல் சார்ந்த காரியங்கள் என்பது என்னை பொறுத்தளவில் ஒரு ஊறுகா மாதிரி தான். அதுக்கு பின்னாலெல்லாம் நம்ம போகிறதுக்கு நான் இயேசுவை பற்றி சொல்லத்தானே அழைக்கப்பட்டிருக்கிறேன். தலைவர்கள் இருக்கட்டும், ஜெபம் பண்ணுவோம், அரசியலுக்காக ஜெபம் பண்ணுவோம், கர்த்தருடைய பிள்ளைகளை பாதுகாக்க ஜெபம் பண்ணுவோம். அரசியலில் இணைத்து கொண்டு அவர்களை சப்போர்ட் பண்ணி மேடையில் நின்று நான் அவர்களை உயர்த்தி பேசுவதற்காக கர்த்தனை அபிஷேகம் பண்ணினார். அவ வேதம் நமக்கு சொல்லுது, இவர்கள் வஞ்சிக்கிற காலம் வரும். இயேசுவின் நாமத்தை தரித்து கொண்டே வஞ்சிப்பார்கள். மத்தேயு 24:5 சொன்னாரே, அநேகர் வந்து என் நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்று வஞ்சிப்பாங்க. அதிசயங்களை, அற்புதங்களை காட்டி வஞ்சிப்பாங்க. மத்தேயு 24:24 கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கும்படிக்கு பெரிய அற்புதம். இவங்களுக்கெல்லாம் ஜெபம் பண்ணணும். யாராவது ஒரு கள்ள கிறிஸ்து, இயேசுக்கு எதிரான போதகத்தை உடையவன்,
அற்புதம் செய்கிறான், ஜனங்கள் கூட்டமாக குவியுதுன்னு சொன்னால் நீங்கள் அதற்காக ஜெபம் பண்ணணும். கர்த்தாவே அவருடைய கண்களை திறந்தருளும். அவங்க போய் அறியாமல் வெறும் அற்புதத்திற்காக மாத்திரம் பின்பற்றி போகிறாங்களே, அவருடைய வாழ்க்கை, அவங்க பேச்சு, அவங்க செய்கிற காரியம் எதுவும் சரியா இல்லை, அவர்கள் இந்த அற்புதத்தை பார்த்து ஏமாந்து போகிறாங்களே, ஜெபம் பண்ணுங்க. அப்போ வேதம் அதை பற்றி சொல்லுகிறது. வஞ்சிக்கிறவர்களுக்காக மன்றாடுங்கள். மூணாவது, கள்ள உபதேசங்கள் மூலம் வஞ்சிப்பாங்க. நிறைய இன்னைக்கு கள்ள உபதேசங்கள் பெருகி இருக்கிறத பார்க்குறோம். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 11வது அதிகாரம் 3வது வசனம், ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றின உண்மையினின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். அப்போ கள்ள உபதேசத்தினுடைய ஆபத்து என்னன்னு கேட்டால், எது கள்ள உபதேசம் கேட்டால், எந்த உபதேசம் கிறிஸ்துவை பற்றின உண்மையில் இருந்து உங்களை பிரிக்குமோ அது கள்ள உபதேசம். கள்ள உபதேசம்னா விஷமாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அது புசிக்கத்தக்க, விரும்பப்படத்தக்க ஆப்பிளாகவும் இருக்கலாம். அதைத்தான் அவர் சொல்கிறார். ஏவாளை வஞ்சித்ததை போல, ஏவாளை விஷத்தை காமிச்சா வஞ்சிச்சான், கண்களுக்கு பார்வைக்கு இன்பமும் புசிப்பதற்கு ஏற்றதுமான, அவங்க பார்வையில் அது ஏற்றது. அந்த கள்ள உபதேசங்கள் இயேசுவை விட்டு பிரிக்கிற எந்த உபதேசமே கள்ள உபதேசம். எப்படி எனில் உங்களிடத்தில் வருகிறவன் நாங்கள் பிரசங்கியாத வேறொரு இயேசுவை பிரசங்கித்தால், நீங்கள் பெற்றிராத வேறொரு ஆவியையும் ஏற்றுக்கொள்ளாத வேறொரு சுவிசேஷத்தையும் பெற்றீர்களானால் அதுதான் கள்ள உபதேசம். வேறொரு ஆவி, வேறொரு சுவிசேஷம், வேறொரு இயேசு, இதெல்லாம் வந்து ஜனங்கள் வஞ்சிக்கப்படாதபடிக்கு அந்த சூழ்நிலை வருது. வஞ்சக ஊழியக்காரர்கள் எழும்பிக்காங்க, கிறிஸ்துவை விட்டு பிரித்து தங்களோடு இணைத்துக் கொள்கிறார்கள். அல்லது கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு வந்தவர்களை கிறிஸ்துவை விட்டு பிரித்து பணத்தோடும் பண ஆசையோடும் இணைக்கிறாங்க. எப்போ பார்த்தாலும் ஜெபமே பணம் 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 தான், செழிப்பு போன்ற அதில் கொண்டு வந்து இணைக்கிறாங்க. பார்த்தா என்ன செய்ய முடியும்? நம்ம போய் ஜெபம் பண்ணுங்கள். அப்போ இந்த ஜெப ஊழியம் செய்வதற்கு உங்களுக்கு யாரும் விசேஷ அனுமதி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்து எதற்கு ஜெபம் பண்ணலாம்? தீமையின் நாட்கள் குறைக்கப்பட ஜெபியுங்கள். ஒரு தீமையின் காலம் ஒரு 10 மாதம் அந்த தீமை நீடிக்கும் சொன்னால், தெரிந்து கொள்ளப்பட்ட ஜெபித்தால் அந்த நாட்கள் குறையும். மத்தேயு 24:5 சொல்லுது, யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். 6 கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள், இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆகிலும் முடிவு உடனே வராது. உங்களை சுற்றிலும் ஆபத்துகள், பயங்கரங்கள், குழப்பங்கள் இதெல்லாம் வரும். அப்போ சொல்கிறாரு, ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும். 24:21 சொல்கிறாரு. 22 அந்நாட்கள் குறைக்கப்படாதிருந்தால் ஒருவனும் தப்பி போகிறதில்லை. அந்த குறிப்பிட்ட நாள் இருக்கு பாருங்க, 3 மாதம் 3 வருஷம் நீடிக்கணும். அது குறைக்கப்படாமல் இருந்தால் ஒருத்தன் தப்ப முடியாது. தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு நிமித்தம் அந்த நாட்கள் குறைக்கப்படும். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ஜெபிச்சா அந்த நாட்கள் குறைக்கப்படும். அப்போ நம்ம ஜெபிக்கணும். இதெல்லாம் கர்த்தருக்கு நம்ம செய்கிற ஊழியம். அவர்களுடைய விசுவாசம் அழிந்து விடாதபடி, தீமையின் நாட்கள் தேவ பிள்ளைகளுக்கு எதிராக வரும்போது அந்த நாட்கள் குறைக்கப்படும்படி, அதில் அவர்கள் தப்பும்படி ஜெபம் பண்ணணும். இதுக்கெல்லாம் உங்களுக்கு லைசன்ஸ் தேவையில்லை. அடுத்த ஒரு ஊழியம் சொல்லுது பாருங்க, சாட்சியின் ஊழியம். சாட்சியின் ஊழியம் என்பது இதுக்கு அப்பாயின்ட் பண்ணிலாம் செய்ய வேணாம். உங்களுக்கு என்ன நடந்துச்சோ அதை நீங்கள் மற்றவங்ககிட்ட பகிர்ந்துக்கங்க. கர்த்தர் உங்களை கூப்பிட்டு உன்னை சாட்சியின் ஊழியத்துக்கு நியமிக்கிறேன், நீ போய் இந்த ஊழியத்தை செய் அப்படிலாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு என்ன நடந்தது, நீங்கள் நல்ல ஏதாவது ஒரு காரியத்தை பார்க்க ஆரம்பித்தால் அதை உங்கள் நண்பர்கிட்ட போய் சொல்லுவீங்கள்ல. ஒரு நல்ல சுவையான ஒரு ஹோட்டலில் நீங்கள் சாப்பிட நேரிட்டால் ஒரு 10 பேர் சொல்லுவீங்களே, அந்த பக்கம் போனால் அந்த ஹோட்டலுக்கு போப்பா, அங்கே குறிப்பிட்ட இந்த ஐட்டம் ரொம்ப நல்லா இருக்குது, நான் எங்கேயுமே அப்படி சாப்பிட்டதில்லைன்னு 10 பேர் சொல்லுவீங்கள்ல. அப்போ இதற்கு அந்த பொருளை சமைக்க தெரியும் அவசியம் இல்லை. நீங்கள் அனுபவித்ததை மற்றவர்களுக்கு சொல்கிறீங்க. இதற்கு யாரும் உங்களை அப்பாயின்ட் பண்ண வேண்டியதில்லை. அந்த கடைக்காரர்கள் உங்களை ஒரு வியாபார அம்பாசிடராக நியமிக்க வேண்டியதும் இல்லை. உங்களுக்கு தெரிஞ்சிச்சு நல்லா இருக்குது,
எனக்கு தெரிஞ்சவங்ககிட்ட பகிர்ந்து கொள்ளுகிறேன். பாருங்கள், மார்க்கு சுவிசேஷம் 5:18 வரைக்கும் படித்தா, லேகியோன் பிடித்திருந்த ஒரு மனிதன், பல பொல்லாத ஆவிகள் அவனுக்குள்ளே பிடிச்சிருந்தது. யாரும் அந்த பக்கமே போக மாட்டாங்க. அவன் இருக்கிற அந்த கல்லறை விட்டு சுற்றி கொண்டு தான் போவாங்க. வந்து அடிச்சிருவான், கல் எடுத்து அடிச்சிருவான். யாரும் கிடைக்காத நேரத்தில் கல்லை எடுத்து தன்னுடைய சரீரத்தை தானே கீறி கொண்டிருப்பான். இயேசு அந்த பக்கம் கடந்து போனார். எல்லாரும் சொல்கிறாங்க, போகாதீங்க, மேலே பாஞ்சிருவான்னு. இயேசு அங்கே போனார், அந்த பொல்லாத பிசாசுகளை துரத்தினார். பல ஆவிகள் உள்ளே இருந்ததுனால அதற்கு லேகியோன் என்று அழைக்கப்பட்டது. இப்போ சுகமாயிட்டான். வஸ்திரம் அணியாதிருந்த அவன் வஸ்திரம் போட்டு ஆண்டவர் கீழே சம்பிரமமாக உட்கார்ந்துருக்கிறான். இப்போ பாருங்கள், அடுத்து அப்படியே அவர் படகில் ஏறுகிற போது பிசாசு பிடித்திருந்தவன் அவரோட கூட இருக்கும்படி எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டான். ஐயா, என்னை குணமாக்குனீங்க. நான் இது வரைக்கும் நிர்வாணியாக இருந்தேன், இப்போ வஸ்திரம் போட்டு ஒரு மனுஷனாக இருக்கிறேன். மறுபடியும் எந்த ஆபத்தும் வந்துடாதபடி நான் உங்கள் கூடயே ஊழியத்துக்கு வந்துடுறேன் ஐயா அப்படின்னு கேட்டான். இயேசு அவனுக்கு உத்தரவு கொடாமல், நீ உன் இனத்தாரிடத்துல போய் உன் வீட்டிற்கு போய் கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு செய்தவைகளை அவர்களுக்கு அறிவி என்று சொன்னான். அந்தப்படி அவன் போய் இயேசு தனக்கு செய்த எல்லாவற்றையும் தெக்கப்போலி என்னும் நாட்டில் பிரசித்தம் பண்ண துவங்கினான். எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். அப்போ எனக்கு நடந்ததை நான் சொல்கிறதுக்கு உங்களை அப்பாயின்ட் பண்ணி உங்களை நியமனம் பண்ணி அனுப்ப வேண்டிய அவசியம் இல்லை. நான் இப்படி இருந்தேன், சுகமானேன். என் நண்பர்களிடத்துல முதல்ல நான் அதை தான் சொன்னேன். நீங்கள் என் கூடவே இருக்கிறீங்க, என்னை நல்லா தெரியும். நான் குடிப்பழக்கத்திற்கும் புகைப்பழக்கத்திற்கும் போதை பழக்கத்திற்கும் கல்லூரி காலத்தில் அடிமைப்பட்டிருந்தேன். உங்கள் எல்லாருக்கும் தெரியும். இன்றைக்கி பாருங்கள், என்னால் அவைகள் எல்லாவற்றையும் விட்டு விட்டு இருக்க முடிகிறது. என் வாழ்க்கை இப்போ மாறி இருக்கு. ஆமாம், என்ன நடந்துச்சுன்னு கேட்பாங்க. இயேசு என்னை விடுவித்தார். இதுக்கு கர்த்தருடைய சுவிசேஷ ஊழியனை அழைக்கப்பட அவசியம் இல்லை, அப்போஸ்தலனாக இருக்கணும் அவசியம் இல்லை. எனக்கு என்ன நடந்ததோ அதை நான் மற்றவர்களுக்கு சொன்னேன். இது பேர் சாட்சியின் ஊழியம். ஆவியானவர் நம்மை நிரப்புவதே முதல்ல நம்ம சாட்சியாக இருப்பதுக்கு தான். அப்போஸ்தலர் 1:8 சொல்லுது பாருங்கள், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பெலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். பார்த்தீங்களா? அப்போ இது தேவன் நமக்கு கொடுக்கிற மற்றும் ஒரு தேவனுக்கு நம்ம செய்ய வேண்டிய மற்றும் ஒரு ஊழியம். கடைசியாக ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நிறைவுக்கு வருகிறேன். இதுக்கும் அப்பாயின்மெண்ட்லாம் தேவையில்லை. இது இன்னொரு ஊழியம். ஊழியர்களுக்கும் சபைக்கும் ஆதரவு செய்கிற ஊழியம், உதவி செய்கிறது. ஒரு ஊழியக்காரனுக்கு நீங்கள் உதவி செய்கிறது, ஒரு நல்ல கடவுளுடைய பரிசுத்தவான்களுக்கு உதவி செய்வது, சபையில் வேலை செய்கிறது, சபை வேலையில் உதவி செய்வது. அது ஒருவேளை சமையல் வேலையாக இருக்கலாம், சர்ச்சை க்ளீன் பண்ணுற வேலையாக இருக்கலாம், ஆராதனைக்கு முன்னால் எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்துகிற வேலையாக இருக்கலாம். அதே மாதிரி ஊழியர்களை நம்ம தாங்குகிற உதவி செய்கிற காரியமாக இருக்கலாம். இதுக்கெல்லாம் கர்த்தர் அழைத்து அப்பாயின்மெண்ட் கொடுத்து இதை செய்ய அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. வேதம் நமக்கு சொல்லுகிறது, போதிக்கிற ஊழியத்தை பற்றி பேசும்போது உதவி செய்கிற ஊழியத்தை பற்றியும் கர்த்தர் பேசுகிறார். 1 பேதுருவின் புஸ்தகம் 4:11 அவனவன் பெற்ற வரத்தின்படி நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபையுள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உக்கிரானக்காரரை போல ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்யுங்கள். இந்த வசனத்தை நீங்கள் நல்லா படித்தா தான் புரியும். கர்த்தர் பெற்ற வரத்தின்படி அழைக்கப்பட்டு ஊழியம் செய்கிறவங்க எப்படி ஊழியம் செய்கிறாங்களோ அது மாதிரி நீங்கள், அப்படின்னா இந்த அழைக்கப்படாத நீங்கள் ஒருவருக்கு ஒரு உதவி செய்யுங்கள், அது ஒரு ஊழியம். இப்போ வாசிக்கிறேன் பாருங்கள், அவனவன் பெற்ற வரத்தின்படியே நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபையுள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உக்கிரானக்காரர்களைப் போல, அந்த அழைக்கப்பட்ட ஊழியர்களைப் போல நீங்கள் ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள். ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கியங்களின்படி போதிக்க கடவன். ஒருவன் உதவி செய்தால், அவ போதிக்கிறதுங்கிறது போதக ஊழியம். உதவி செய்வது என்பது அழைப்பு பெற்று செய்ய வேண்டிய ஊழியம் அல்ல, யார் வேணாலும் செய்யலாம். ஒருவன் உதவி செய்தால் தேவன் தந்தருளும் பலத்தின்படி செய்ய கடவன். பார்த்தீங்களா? ஒனேசிபோரு அப்படின்னு ஒரு ஆளை பற்றி வேதம் 2 தீமோத்தேயின் புஸ்தகம்
1வது அதிகாரம் 18வது வசனத்தில் குறிப்பிடுகிறது. என்ன சொல்கிறாங்க? ஒநேசிப்போருவின் வீட்டாருக்கு கர்த்தர் இரக்கம் கட்டளிடுவாராக அப்படின்னு சொல்கிறார். அவன் அநேகம் தரம் என்னை இளைப்பாற்றினான். யாரை? பவுலுக்கு சாப்பாடு கொடுத்து, அவருக்கு தங்குறதுக்கு இடம் கொடுத்து, அவருக்கு வேலை செஞ்சு என்னை இளைப்பாற்றினான். நான் ஓடுகிற அந்த அயற்சியான ஊழியத்தில் என்னை இளைப்பாற்ற எனக்கு உதவி செய்ய ஒரு தண்ணி எடுத்து கொடுக்க, வெண்ணி எடுத்து கொடுக்க, என்னை பராமரித்து கொள்ள, பாதுகாத்து கொள்ள ஒநேசிப்போரு அவனுடைய வீட்டார் எல்லாருமே எனக்கு உதவி செஞ்சாங்க. என் விலங்கை குறித்து அவன் வெட்கப்படவில்லை. என் கையில் விலங்கு போட்டிருக்கேன்னு வெட்கப்படலை. அவன் ரோமாவில் வந்திருந்த போது அநேக ஜாக்கிரதையாக என்னை தேடி கண்டுபிடித்தான். அந்நாளிலே அவன் கர்த்தரிடத்தில் இரக்கத்தை கண்டடையும்படி கர்த்தர் அவனுக்கு அனுக்கிரகம் செய்வாராக. அவன் எபேசுவிலே எனக்கு செய்த பற்பல உதவிகளையும் நீ நன்றாய் அறிந்திருக்கிறாயே என்றான். அப்போ இவங்க பவுல் ஒரு பெரிய ஊழியக்காரர், தங்குற கூட இடம் இல்லை, இளைப்படையாமல் ஊழியம் செய்கிறவர். அவருக்கு இளைப்பாறுதலை கொடுக்கவும், அவருக்கு பக்கபலமாக இருக்கவும், அவருக்கு உதவி செய்யவும் இது ஊழியம். இதுக்கு ஆண்டவர் உங்களை அழைச்சு அப்பாயின்மெண்ட் கொடுத்து தான் செய்யணும் அவசியம் இல்லை. பாருங்கள், எப்பாபிராதித்து என்பவரும் அப்படித்தான். பிலிப்பியரில் அவரை பற்றி சொல்லுகிறது 2:25, என் சகோதரனும் என் உடன் வேலையாளும் உடன் சேவகனும் உங்கள் ஸ்தானாதிபதியும் என் குறைச்சல்களிலே எனக்கு உதவி செய்கிறவனுமாகிய எப்பாபிராதித்து. பார்த்தீங்களா? அப்போ தேவனுடைய சபைக்கு உதவி செய்யலாம், அது ஊழியம் என்று வேதம் சொல்லுது. சர்ச்சில் குறைவு இருக்குதா? செய்யுங்க. எங்கள் கட்டடத்தில் சுவர் லேசாக ஒரு மாதிரி கீறி இருக்குது, நானே கொஞ்சம் சிமெண்ட் வாங்கி கொடுத்து அதை பண்ணுறேன் பாஸ்டர், செய்யுங்க. சபையில் இருக்கிற ஊழியர்களுக்கு உதவி செய்யுங்கள். அவங்க உங்களுக்காகத்தானே கர்த்தரால் நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. அவர்களுடைய குறைச்சல்களை அவர்களுக்கு உதவி செய்யுங்கள். சபைக்கு காணிக்க கொடுக்கறது வேற, அது சபைக்கும் ஊழியத்துக்கும் போயிடும். நீங்கள் ஒரு வஸ்திரம் வாங்கினா உங்களை நடத்துகிற அந்த போதகருக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுங்களேன். அவரை உங்கள் குடும்பத்தில் ஒருவராக வைத்துக் கொள்ளுங்களேன். அதுவும் ஒரு ஊழியம்தான் என்று வேதம் சொல்லுது. அவருடைய குறைச்சல்கள் அவர்களுக்கு உதவி செய்யுங்க. அவர்கள் உங்களை விசாரிக்கும்படிக்கும் உங்களுக்கு பொறுப்பெடுக்கும்படிக்கும் தேவனால் நியமிக்கப்பட்ட ஊழியர்களாக இருக்கிறாங்களே. சில ஊழியர்கள் ரொம்ப டாப் லெவலில் இருப்பாங்க, அவங்கள சொல்லலை நான். அவர்களுக்கு நீங்கள் கொடுக்குற எதுவும் தேவைப்படாது. நான் சொல்ல சும்மா எளிய சபைகள், எளிய ஊழியர்கள், அவங்க உங்களுக்காக கர்த்தரால் நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. இதுவும் ஒரு ஊழியம். அப்போது கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும், அது அழைக்கப்பட்ட ஊழியமாய்த்தான் இருக்க வேண்டும் என்ற அவசியம் அல்ல. கிறிஸ்துவின் மேல் அன்பினாலே தகப்பனுக்கு பிள்ளை ஊழியம் செய்கிறது போல ஊழியம் செய்யுங்கள். பிரதான ஊழியம் அழைப்பு உங்களுக்கு வருகிற வரைக்கும் இந்த அழைப்பு பெறாத ஊழியங்களில் கவனம் செலுத்தி அதை நேர்மையாக செய்யும்போது கர்த்தர் உங்களை பிரதான ஸ்தானாதிபதிகளாய் மாற்றுவார். பிரதான ஊழியத்துக்கும் அழைத்து கொண்டு வருவார். கர்த்தருக்கு ஊழியம் செய்வது எல்லார் மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது. ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். எந்த சூழ்நிலையிலும் அழைக்கப்பட்டால் அழைக்கப்பட்ட ஊழியம், அழைக்கப்படாவிட்டால் கர்த்தருக்கு நம்ம செய்கிற உதவி ஊழியங்கள், அதில் ஈடுபடுங்கள். கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஒரு சின்ன ஜெபம் பண்ண போகிறோம். அன்பும் இரக்கம் நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, இந்த கடைசி காலத்தில் எங்களுக்கு தேவ ஆவியானுடைய பலன் தேவைப்படுகிறது. நாங்கள் இன்னும் அதிகமாய் கர்த்தரை நெருங்கி ஜீவிக்க வேண்டியிருக்கிறது. ஆண்டவரே, ஆவியிலே அனலாயிருக்கவும், அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருக்கவும், நாங்கள் கர்த்தருக்கென்று ஊழியம் செய்யவும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிற காரணத்தின்படியே நாங்கள் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற விவரங்களை குறித்து இவ்விதமாக நாங்கள் தியானித்திருக்கிறோம். எங்கள் கைக்கு செய்யும்படிக்கு நாங்கள் பார்க்கிற காரியங்களில் ஆண்டவராகிய தேவனே எங்களை இணைத்து கொண்டு நாங்கள் நியமிக்கப்பட்ட ஓட்டத்தில் மாத்திரமல்ல, சபையிலேயும் ஊழியங்களுக்கு நடுவிலும் காணப்படுகிற காரியங்களை குறித்தும் கவலை உள்ளவர்களாகி நாங்கள் எங்களுடைய ஊழியத்தை நிறைவேற்ற எங்களுக்கு உதவி செய்திடலாம். இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரையும் பேராய் ஆசீர்வதியும். நாங்கள் சோம்பலாக இருப்பதற்காக படைக்கப்படவில்லை, கர்த்தருக்கென்று இயங்கிக் கொண்டே இருப்பதற்கு கர்த்தர் எங்களை அழைத்திருக்கிறேன். அந்த நோக்கத்தை தேவை நிறைவேற்ற உதவி செய்திடலாம். இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தருடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். இந்த வார்த்தை அவர்களுக்கு நன்மையாய் மாற்றித்தாரும், அவருடைய தேவைகளை சந்தியும்,
போக்கிலும் வரத்திலும் கர்த்தர் அவர்களுக்கு உதவிகரமாக இருந்தருளும். எங்கள் பிள்ளைகளையும் வாலிபர்களை நினைவு கூறுகிறேன். கர்த்தர் அவர்களுக்கு போதுமானவராக இருந்து எந்த தீமையும் அணுகாதபடி அவர்களை காத்து கொண்டருளும். தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். கர்த்தருடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். இயேசுவின் மூலம் எங்கள் ஜெபங்களை ஏற்றுக்கொள்ளும் எங்கள் பிதாவே, ஆமென். கர்த்தர் நம்மோடு இடைப்பட்டு பேசினார். ஊழியம் செய்யுங்கள். கர்த்தருடைய வருகை பரியந்தம் அழைக்கப்பட்டால் அழைக்கப்பட்ட ஊழியம், இல்லாவிட்டால் அது வரைக்கும் எத்தனை வேலைகள் இருக்கிறது, அதில் உங்களை ஈடுபடுத்திக் கொள்ளுங்கள். அது உங்களை ஊக்கப்படுத்தும். கர்த்தருடைய வருகையிலே உங்களை கனி கொடுக்கிறவர்களாக மாற்றும். வருகிற வாரத்திலே வேறொரு புதிய செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென்.